अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु वाशहद अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लह वाशहद अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இறை அச்சம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாகரிக யுகத்திலே வாழுகிற மனிதன் அறியாமை கால மக்கள் என்று நாமெல்லாம் விமர்சிக்கிற மக்கள் இருந்தார்களே, அவர்களை விட ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நல்ல பண்பாடுகளிலும் பின்தங்கி இருக்கிறான். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி இறையச்சம்தான் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு மனிதன் தனக்கு நன்மையானதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மையானதை தேர்வு செய்து கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சமுதாயத்திற்கு, தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய தெருவுக்கு, தன்னுடைய நாட்டிற்கு, பிற மக்களுக்கு நன்மையான காரியங்களை அவன் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் அவனை பயமுறுத்துகிற, அவனை தண்டிக்கிற, அவனை கண்டிக்கிற ஒரு வலிமையான சக்தி இருக்கிறது என்று நம்பினால்தான் இது சாத்தியமாகும். அப்படி ஒரு சக்தி இல்லை என்று மனிதன் நினைக்கின்ற பொழுது அவன் முதலில் தனக்குத்தானே தீமை செய்யக்கூடிய காரியங்களை கூட சர்வ சாதாரணமாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்கள் புகைப்பிடிக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், இன்னும் கேடு செய்யக்கூடிய பல காரியங்களை மனிதர்கள் செய்வதை பார்க்கிறோம். பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு தெரிகிறது இது கெடுதி என்று. புகைப்பிடிக்க கூடாது, அது நம்ம கெடுதிதான். மதுபானம் அருந்தக்கூடாது, இதனால் நம்ம உடல் நலம் பாதிக்கப்பட்டு போயிடும். எல்லாருக்கும் தெரிகிறது, புகைப்பிடிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இதுல ஒரு நன்மையும் இல்லை என்று. மதுபானம் அருந்துகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் இதனால் நன்மையை விட கேடுகள் தான் நமக்கு அதிகமாக விளைகின்றன என்று தெரியும். தெரிந்தும் கூட அவன் மதுபானத்தை அருந்துகிறான், புகைப்பிடிக்கிறான். முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் வெறும் புகையோடு நிறுத்திக் கொண்டார்கள். இன்னைக்கு என்ன செய்யறான் என்று கேட்டால் அது ரொம்ப அட்வான்ஸா போறான். புகையை தாண்டி அந்த போதைப் பொருளை கஞ்சாவை சேர்க்கிறான், அப்புறம் ஹெராயினை சேர்க்கிறான். இப்படியான ஒரு அட்வான்ஸான முறையில் அந்த தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான். மதுபானங்களை அருந்துகிற அன்றைய காலத்தில் வெறும் கண்ணு குடிப்பான், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அல்லது பல ரசங்களை உள்ள புதைத்து வைத்து பூமியில வைத்து அதை எடுத்து என்ன செய்வான், கொஞ்ச நாள் சென்ற பிறகு குடிப்பான். இதுதான் அவன் கண்டுபிடிச்ச போதைப் பொருள். இன்னைக்கு போதைப் பொருள்ல எத்தனை அட்வான்ஸான பொருள்களை எல்லாம் கண்டுபிடித்து அப்ப தனக்குத்தானே கேடு செய்கிற காரியங்களை எல்லாம் மனுஷன் செய்ய அவனுக்கு கேடுது, அடுத்தவருக்கு அதனால் ஏற்படுற கேட்ட ரெண்டாவது வைக்குவோம். இதெல்லாம் செய்யறதுனால அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுமா படாதா, அவனுடைய பொருளாதாரத்தில் அதுல பின்னடைவு ஏற்படுமா ஏற்படாதா, அவனுடைய ஆண்மை, அவனுடைய அந்த சுயமரியாதை இதுக்கெல்லாம் பங்கு வருமா வராதா. மதுபானத்துல வேட்டி ஒருத்தர் தெருவில் நிக்கிறான், அவனுக்குன்னு ஒரு மரியாதை போச்சா இல்லையா? மதுபானத்தை அருந்துட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்கிறானா இல்லையா? அவன் இத்தனை வருஷமா கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் கூட ஒரு வினாடியில போயிடுற காட்சியை பார்க்கிறோம். இந்த போதைப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துற காரணத்தினால அவன் குடும்ப வாழ்க்கையில் கூட மனைவியோடு மகிழ்ச்சியாக நிறைவான மகிழ்ச்சி அடைய முடியாத நிலையையும் அடைகிறான்.
தெரிஞ்சுக்கிட்டே இந்த தப்பை செய்யறான். அவனுக்கு இருக்கிற அந்த அறிவு, அவனுக்கு இருக்கிற சிந்தனை, அவன் கண்டுபிடித்த நவீன சாதனங்கள் எதுவுமே அவனை இது தப்புன்னு சொல்லி தடுத்து லகான் போட்டு நிறுத்த முடியல. அறிவு இருக்குல்ல அவனுக்கு, அவன் அறிவை சொல்லுது இது கெடுதின்னு. கெடுதியா இருந்தாலும் நான் செய்வேன், நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன், நான் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டேன் என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இவன் எப்படி இவனை சரியான பாதை கொண்டு வர்றது, இவனை எப்படி நல்ல வழிக்கு திருப்புறது, அவனுக்கு நன்மையானது அவன் செய்யுமாறு எப்படி தூண்டுவது? பயன் பண்ண துண்டிட முடியுமா? அரசாங்கத்தில் சட்டம் போட்டு தடுத்துட முடியுமா? போட்டாங்கல்ல, பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாதுன்னு போட்டாங்க. என்ன செய்ய முடிஞ்சு? குடிச்சிட்டு தான் இருக்கிறான் பொது இடத்துல. ஏன்னு கேட்டா அந்த பிடிக்க வரக்கூடியவருக்கு ஒரு 50 ரூபாய் கையில வச்சா போயிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிடுவாங்க அதிகபட்சமா? மனிதர்கள் என்ன சட்டத்தை நீங்க போட்டதை எதிர்ப்பாக நடவடிக்கை எடுத்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியும். மனிதன் புகைப்பிடிக்கிறதே பயங்கரமான கிரிமினல் குற்றம் நாட்டில் அறிவிச்சுட்டாங்க. எல்லாம் நினைச்சிருவானா? மதுபான அறிவிக்க போறது இல்ல, இவர்கள் விற்குவாங்க. நாளையிலிருந்து ஆரம்பமாகுது. அரசாங்கமே என்ன செய்யுது? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமே மதுபானத்தை வித்து நாசமா போங்கடான்னு சொல்லுது. ஒருவேளை அவங்க சட்டமே போட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம், குடிக்கவே கூடாது, தொலைச்சு போவாங்கிறாங்க. என்ன பண்ணிடுவீங்க குடிச்சா? யாரு குடிக்கிறத போய் அவன் நடவடிக்கை எடுக்க போறானோ அவன் விலை போறவனா இருக்கிறான், தீர்ப்பு வழங்கக்கூடியவன் விலை போறவனா இருக்கிறான், சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் விலை போறவங்களா இருக்கிறாங்க. அவன் எந்த தப்பையும் செய்துவிட்டு ஒரு தண்டனையும் பெறாமல் தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அவன் அந்த தீமையிலிருந்து விடுபட முடியாதவனாக இருக்கிறான். இதை பார்க்கிறோம். இது தன்னளவில் இப்படி கேடுகட்ட காரியத்தை செய்யறானா? இன்னொரு பக்கம் என்ன செய்யறான்னு கேட்டா, பிற சமுதாய மக்களுக்கு கேடு செய்யக்கூடியதை, மற்றவர்களுக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களையும் சர்வசாதாரணமா செய்யறான். 1 கிலோ அரிசிக்கு ரூபாயை வாங்குறான், 900 கிராம் கொடுக்கிறான். இவன் சொன்னது 1 கிலோன்னு நினைச்சுதான் அவன் காசை தர்றான். ஒரு வியாபாரி 900 கிராம் 950 கிராம் எடுத்து கொடுக்கிறான். 50 கிராம் நம்ம குறைச்சு அடிக்கிறோமே, இது அநியாயமாச்சே, அடுத்தவனுடைய உழைப்பாச்சே, இது நியாயமானு நினைக்க மாட்டேங்கிறான். ஏன் நினைக்க? சட்டம் இருக்குது. 900 கிராம் கொடுக்க கூடாது, 950 கிராம் கொடுக்க கூடாது, 1000 கிராம் தான் நீ கொடுக்கணும், தராசு அடிக்கடி செக்அப் பண்ணணும், படிக்கல அடிக்கடி வருஷத்துக்கு ஒருக்கா முத்திரை போடணும், தேஞ்சு போயிருக்க கூடாது என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இருந்து இதை செய்யறானா இல்லையா? செய்யறான். சட்டம் இருக்குது, மேலே பார்க்கக்கூடிய ஒரு நாடு அரசாங்கம் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, சட்டத்தினுடைய காவலர்கள் இருக்கிறாங்க. அவனை திருத்த முடியல, நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் ஏமாத்தினதை விட இன்னைக்கு அட்வான்ஸ் ஏமாத்துறான். அந்த காலத்தில் சின்ன அளவுல ஏமாத்தினான்னு சொன்னா, இன்னைக்கு நவீன சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுகிற காட்சியை பார்க்கிறோம். கலப்படம் செய்யறான், அளவு நிர்வகிகள்ல மோசடி செய்யறான், டூப்ளிகேட் போடுறான், எல்லாத்திலையும் வெளியே ஒண்ணு காட்டி உள்ள ஒண்ணு விற்கிறான், உள்ள வெளியே உள்ள காட்டுறதுக்கு ரேட்டை வாங்குறான், உள்ள வேற ஒரு சரக்கு வச்சு கொடுத்து ஏமாத்துறான். இதனால எவ்வளவு பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க என்பதை எல்லாம் தெரிந்தும் கூட அவன் அதை செய்கிறான். இது மாதிரி சில்லறையான மோசடிகளை விட்டுருங்க, பெரிய அளவுல சிட் போட்டு நடத்தி அங்கிட்டு ஓடி போயிடறான். வட்டிக்கடை என்ன சொல்லி 40% தரேன், 30% தர்றேங்கிறான். 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் உழைச்ச சேமிப்பெல்லாம் கொண்டு அவன்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ஆசைப்பட்டு, வட்டிக்கு ஆசைப்பட்டு ஓடி போயிடறான். அது மாதிரியான அனுபவத்துல இருந்து எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக மனுஷன் இருக்கிறான். சட்டம் இல்லையா? இதுக்கெல்லாம் இருக்குது. ஏமாற்றக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, அதுக்கு செக்ஷன் இருக்கிறது, அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதை கண்காணிக்க காவல்துறையினர் இருக்கிறாங்க. எல்லா நிலையிலையும் முளவாய் அரைச்சிட்டு என்ன செய்யறான்? போய்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த பிறருக்கு இடைஞ்ச கெடுதி செய்யக்கூடிய காரியம் இன்னைக்கு பாருங்க, விசச்சாராயம் காய்ச்சி குடிச்சு 7 பேர் பலின்னு போடுறான். விசச்சாராயம் அவனுக்கு சரி, இதுல குடிச்சா அவனுடைய கண்ணு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், சில பேர் செத்து கூட போயிடுவாங்க. அதை விட அவனுக்கு அது கிடைக்கிற லாபம் தான் பெருசா தெரியுது. ரூபாய் கிடைக்கும்ல, நிறைய சம்பாதிக்கலாம்ல என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து பல பேர் உயிரோட விளையாடுறான். சட்டம் இல்லையா? காய்ச்சறது அரசாங்கத்துக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். அந்த இடத்துல சட்டத்தினுடைய காவலர்கள் சரி கட்டப்படுவார்கள். குடிக்கிறதுக்கு முன்னாடி விற்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே? சட்டத்தில் இடம் இருக்குல்ல? முடியாது. ஏன்? சட்டத்தை காக்கிறவனும் மனுஷனா இருக்கிறான். அவனுக்கு என்ன, இவன் என்ன பண்ணிடுவான்? டிரான்ஸ்பர் தானே பண்ணுவான்னு நினைக்கிறான். என்ன பண்ணிடுவீங்க? இளையாங்கூர்ல தூக்கி பரம்பக்குள்ள போடுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்கிறான்.
இந்த மாதிரியான ஒரு சிந்தனையின் காரணமாக எல்லா தப்புகளையும் சர்வசாதாரணமா செய்யறான். தனக்கு கேடு விளைவிக்கிறான், ஊருக்கு கேடு விளைவிக்கிறான், உலகத்துக்கு கேடு விளைவிக்கிறான். ஒழுக்க வாழ்க்கையில எவ்வளவு கீழே போயிருக்கான்னு பாருங்களேன். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவர்களுடைய உடற்கூறை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடற்கூறு நல்லா தெரியும். என்ன மாதிரி இருந்தால் ஆண்கள் எதையெல்லாம் ரசிப்பார்கள், எதையெல்லாம் பார்ப்பார்கள், எதிலெல்லாம் ஈர்க்கப்படுவார்கள், எதெல்லாம் அவர்களை தலைகுப்புற தள்ளும் என்பது ஒரு பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தெரிந்து கொண்டு இந்த பெண்கள் கூட என்ன பண்ண வர்றாங்க என்று கேட்டா, இரண்டு அந்த 2 பீஸோட மக்களுக்கு போஸ் தர்றாங்க, காட்சி தர்றாங்க. பல பேர் பார்த்து சலனப்படுவார்கள் என்று தெரிந்து சலனப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி காட்சி தந்து, எனக்கு வேண்டியது சில்லறை, எனக்கு வேண்டியது பணம், எனக்கு வேண்டியது ரூபா வேணும், அதுக்காக முழுசா வேண்டுமானால் நான் நிர்வாணமா இருக்க தயார், முக்கால் நிர்வாணமாக இருக்கிறதுக்கு நான் தயார், அரை நிர்வாணமாக இருக்கிறதுக்கு தயார் என்றெல்லாம் சொல்லி பெண்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி இது தனக்கு கேடு, உலகத்துக்கு கேடு, அடுத்தவர்களுக்கு கேடு, பல பேருடைய குடும்ப வாழ்க்கையை நாசமா போய் விடுகிறது. பலரையும் டேஸ்ட் பண்ணக்கூடியவனாக மனுஷன் மாறி போயிடறான். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பலரும் என்ன செய்யறான்னு கேட்டா, மனைவியோடு மாத்திரம் குடும்பம் நடத்தணும் என்ற நிலையை தாண்டி வேலி தாண்ட அளவுக்கு அவனுக்கு அந்த இந்த மாதிரி பெண்கள் தூண்டுகோலாக அமைந்திருக்கிறார்கள். நல்லா தெரிகிறது. ஏன் தடுக்க முடியல? என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. முழு பிலிம் போட்டு பச்சையா நிர்வாணம் போட்டு என்ன செய்யறான், உணவு காட்சிகளை எல்லாம் படங்களாக, புத்தகங்களாக, செய்திகளாக கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உலகம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவு சட்டங்கள் போட்டுட்டாங்க. சட்டத்தை காக்கிறதுக்காக வேண்டி நம்ம வரிப்பணம் கூட செலவாகுது. இந்த சட்டங்களை போட்டுவிட்டு இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நீதிமன்றங்களுக்கும் காவல்துறையினருக்கும் இன்ன பிற அதிகாரிகளுக்கும் நம்முடைய வரிப்பணத்தை வாரி வாரி வழங்குறாங்க. எதுக்கு? இந்த சட்டத்தை ஒழுங்கா காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக. என்ன விளைவு? என்ன நாளுக்கு நாள் பின்னடைவா தான் இருக்கிறது. ஒரு முன்னேற்றத்தையும் காணோம். என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறோம்? இந்த வசதிகளில் முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பேசுவதை அவ்வளவு தூரத்துக்கு கேட்க வைக்க செய்ய முடியாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுவதை ஒரு 10 வரிசையில் உள்ளவர் தான் கேட்க முடியும். இப்ப கேட்க செய்வதற்காக இந்த மாதிரி சாதனங்களை கண்டுபிடிச்சான, அதுல முன்னேறி இருக்கிறான். தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சான், அதுல முன்னேறி இருக்கிறான். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறான், அதுல முன்னேறி இருக்கிறான். நாங்க விண்வெளிக்கு ராக்கெட் விடுவோம், ஆலையை அனுப்புவோம், சும்மா அனுப்புவோங்கிறான், அதுல வேண்டாம் நினைஞ்சிருக்கிறான், முன்னேறி இருக்கிறான். சும்மா கட்சியினாலே அறுவாளாலே வெட்டிக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி அணுகுண்டை தயாரிச்சு ஒரு தடவை போட்டு 10 லட்சம் பேரை காலி பண்ணுவாங்கிறான், அதுல முன்னேறி இருக்கிறான். அப்ப எதிரிகளை அழிக்கிறதுல, அநியாயம் செய்யறதுல, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் மனிதன் முன்னேறி இருக்கிறான். ஒழுக்கத்துல, நேர்மையில, அவனுக்கு எது நல்லதோ அதை தேர்வு செய்யற விஷயத்துல முன்னேறி இருக்கிறானா? என்ன மாதிரி இம்ப்ரூவ் இருக்குதா? ஒன்னையும் காணா. ரொம்ப கீழே போயிட்டே இருக்கிறான். நல்லா தெரியும். தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்றான், அழகா சொல்லி காட்டினாரு சகோதரர். ஆணும் பார்க்குது, பெண்ணும் பார்க்குது. இதுல அவனுடைய முதல்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதுல எவ்வளவு கேடு தெரியுமா? அங்கிருந்து வருகிற அந்த ஒளியை நேருக்கு நேரம் அவன் சந்திக்கிறான். சினிமாவை விட தொலைக்காட்சி கேடுங்க. சினிமாவுல ஒளி பேக்ல இருந்து வருது, ஸ்கிரீன்ல இருந்து ஒளி ஒரு கண்ணுக்கு வர்றது இல்லை, பின்புறத்திலிருந்து ஒளியை பாய்ச்சலாம். அந்த ஒளி திரையில விழுது, திரையத்தான் நீங்க பாக்குறீங்க, வெளிச்சத்தை அங்கே இருந்து அடிக்கிறான். தொலைக்காட்சி அப்படி கிடையாது. அங்கிருந்து உங்க கண்ணுக்கு வெளிச்சம் வருது. இந்த லைட்டை நேரடியா பார்த்துட்டு இருந்தா என்ன, இந்த லைட்ல உள்ள அதே 40 வாட்ஸ் வெளிச்சம் வருமா வராதா? அதையே குறுகுன்னு பாக்குறீங்க. அந்த கலரும் அந்த வண்ணமும் அந்த ஜிகினா வேலைப்பாடுகளும் உங்களை மறைக்கிறது. இந்த விளக்கை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் தான் அந்த தொலைக்காட்சியை பார்க்கறதுனால. அதனால 25 கிலோ கண்ணாடி போட்டுறோம். எல்லாம் 15 வயசு பையன் கண்ணாடி போட்டுருக்காங்க, பாத்தீங்கன்னா இல்லையா? ஏன்? அவனுடைய பார்வைகள் பழுதாகிறது, பார்வைக்கு கேடு, அவனுடைய நிம்மதியான உழைப்பு கேடு. கடைக்கு போக மாட்டேங்கிறான். 10 மணிக்கு கடை இருக்கிறோம், 11 மணிக்கு போறேங்கிறான். 8 மணிக்கு கடைக்கு போறேன், ராத்திரி லேட்டா படுக்கிறான்ல. இந்த சனியெல்லாம் பார்த்துட்டு காலையில் எந்திரிக்கிறதே சுபுக்கு எந்திரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு எல்லாம் போகிறது. கண்ணால அவனுடைய உழைப்பே பின்னுக்கு போகுது. இப்படி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் தனக்கு கேடு இழைக்கக்கூடியதை, உலகத்துக்கு கேடு செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறான். இதை எப்படி ஒழுங்குபடுத்துறது? இதை எப்படி சரி செய்யறது? அதுக்கு ஒரே வழி இறையச்சம் தான். மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால்
என்னதான் நீங்க இதுல உள்ள கேடுகள் இருக்கு, புற்றுநோய் வருதுன்னு படம் போட்டு காட்டினா சரி போடாண்டு போயிடுவான். சிகரெட் குடித்தால் புற்றுநோயை பார், கட்டி வந்திருக்கு பாரு, அப்படி வந்திருக்கு பாரு நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, அதை பார்த்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே அதையும் பார்ப்பான். அதை பார்க்கும்போது என்ன செய்வான், அப்புறம் இழுப்பு எடுத்துக்கிடுவான். அப்ப இவனை திருத்துறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? நம்மால் ஏமாற்ற முடியாத, எல்லா நேரத்திலையும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, நம்மால் தப்பிக்க முடியாத, பிடித்தால் பலமாக பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க இயலாது, அவனை ஏமாத்த இயலாது, அவன் கண்ணில் மண்ணை தூவ இயலாது, அவனுடைய அதிகாரிகளை சரிக்கட்ட இயலாது. அப்படி ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ நம்புகிறார்களோ, அதை முழுமையாக 100% நம்புகிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஊரே, உலகத்தை, நாட்டை எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த மக்களை நீங்கள் பாருங்கள். அந்த மக்களுக்கு என்ன வரலாற்றில் பேரு? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று அந்த காலத்துக்கே பேர் சூட்டி இருக்கிறோம். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை வந்து அறியாமை கால மக்கள் சொல்றோம். காலத்துக்கே என்ன பேர் வச்சிருக்கிறோம்னா அறியாம காலத்து மக்கள் அப்படிங்கிறோம். ஏன் அப்படி வச்சிருக்கிறோம் கேட்டா, செய்கிற அம்புட்டுமே தப்பு செஞ்சான், ஒன்னு ரெண்டு தப்பு இல்ல. அவனுடைய உண்மையில இருந்து, பருகல இருந்து, கடவுள் வழிபாட்டில இருந்து, குடும்ப வாழ்க்கையில இருந்து, தாம்பத்தியத்தில இருந்து, ஆண் பெண் மேற்றில இருந்து, எல்லாத்திலையுமே அவன் தப்புக்கு மேல தப்பாக நிறைய செய்து கொண்டிருந்தான். ஒரு நன்மை கூட அவன்கிட்ட காண முடியல. இப்படி இருந்த காரணத்தினால அவனை ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறோம். அப்படி இருந்த அந்த சஹாபாக்களை இன்றைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பேரை கேட்டவன இப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேர் யாருன்னு பாருங்க. தாங்கள் பெற்ற குழந்தையை உயிரோடு புதைத்தவர்கள் தான் அவங்க. தாங்களே பெற்றெடுத்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தவர்களைத்தான் நீங்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறீர்கள், அவர்களைத்தான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறீர்கள். அவர்கள் எந்த சட்டத்தை கொண்டு இந்த நிலையிலிருந்து மீண்டார்கள்? பயங்கரமான சட்டத்திட்டங்களை போட்டு மீண்டார்களா? மக்காவுல இருக்கும்போது அதிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி உருவாவதற்கு முன்னாலேயே, ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதற்கு முன்னாலேயே யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு பேருமே உயிரோடு தங்கள் குழந்தையை புதைப்பதிலிருந்து உடனடியாக மீண்டார்கள். எதுக்கு பயந்து கொண்டு மீண்டார்கள்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை பார்த்தா, அவருடைய படையை பார்த்தா, அவருக்கு பின்னாடி இருந்த மக்கள் திரளை பார்த்தா அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களே பயந்து வாழ்ற நிலைமை, அவங்களே ஒளிஞ்சு வாழ்ற நிலைமை, அவங்க தொழுகையை அவங்க வீட்டில் நடத்துகிற அளவுக்கு கெடுபடுகள் இருந்த ஒரு நிலைமை. அவரே பயந்து பயந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த அறிவுரையை கேட்டு அந்த மக்கள் உடனடியாக அந்த உயிரோடு குழந்தைகளை புதைத்தல் என்பது ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது. அது செய்யாட்டி கேவலம், ஊர்ராஞ்சது கேவலம் பண்ணுவான், கேவலப்பா நடப்பாங்க. ஒரு பெண் குழந்தையை பிறந்துட்டு அதை வந்து புதைக்காம விட்டான்னு வைங்க, அவனுக்கு பயங்கரமான இழிவு தான், தெருவில் நடமாட முடியாது. அப்படி கேட்கிறாங்க, எப்படி நம்ம ஒளிஞ்சுக்கிறவான எத்தவாரா மினல் கௌமி மின் சூயிமா புஷ்ரபிஹி, அவனுக்கு இந்த பெண் குழந்தை பிறந்த செய்தி கிடைச்ச உடனே மக்களை விட்டு மறைந்து ஒளிந்து வாழ ஆரம்பிப்பான். ஏன்னா பொம்பளை பிள்ளை அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காமல இப்படிங்கிறது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு கேவலம். இப்படி சமுதாயமே கேவலமா கருதி இருந்த அந்த பெண் குழந்தை உயிரோடு புதைக்கிறது கௌரவமா கருதி இருந்த அந்த காலத்துல ஒரு செகண்ட்ல அவங்க விடுபடுறாங்க. என்ன செகண்ட் அது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நுழைய வேண்டிய விதத்தில் அவங்களுடைய இதயத்தில் நுழைகிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, அவனை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மளை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் கட்டளை இடுகிறான் இதை செய்யக்கூடாது என்று. இப்ப எப்படி நம்ம மண்ணை தூவ முடியும்? உலகத்தில் சட்டம் போட்டால் லஞ்சம் கொடுத்துருவீங்க, படைச்ச இறைவன் சட்டம் போட்டால் எப்படி லஞ்சம் கொடுக்கிறது? அப்ப அவன் நம்மை நிறுத்தி கேட்பானே என்ற அந்த ஒரு அச்சம் தான் ஒரு வினாடியில் அவர்களை மாற்றியது. கூட்டம் கூட்டமா குடித்தார்கள். நம்ம கேள்விப்படுறோம், மதுபானங்களை வந்து அவங்க மாதிரி குடிக்க முடியாது. அரபு கவிதைகள், நீங்கள் கடந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தி வாழ்ந்த காலத்தில் அரபு கவிதைகளை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ரெண்டு விஷயம் தான் இருக்கும். அரபு கவிதைகள்ல என்ன விஷயத்தை வர்ணிப்பான் தெரியுமா? கவிதை பாடுவான் தெரியுமா? ஒன்னு பொம்பளையை பத்தி கவிதை பாடுவான், இல்லைன்னா மதுவை பத்தி கவிதை பாடுவான்.
அந்த அரபு கவிதைகளை பூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தி வாழ்ந்த முந்தி ஏற்றப்பட்ட கவிஞர்களுடைய கவிதைகள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா அந்த மதுவுடைய கலரையும், மதுபானம் இருக்க போதைப் பொருள், அதனுடைய கலரையும், அதுல கிடைக்கிற கிக்கு போதையையும், அதனால் அவங்களோட உணர்வுகளையும் அதெல்லாம் என்ன செய்வான், அது என்னமோ பெரிய பேரின்பம் கிடைக்கிற மாதிரி அதை சிலாகித்து தான் கவிதைகள் எழுதுவாங்க. இல்லைன்னா பொம்புளையே சிலாகிச்சு எழுதுவான், வேற ஒன்னையும் வர்ணிக்க மாட்டான். இயற்கையை, சூரியனை, சந்திரன் இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். காற்ற எவ்வளவு வர்ணிக்கிறதுக்கு இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு 2 மேட்டர் தான் அவன் வர்ணனைக்குரியதா ஆக்குவான். அப்படின்னா எவ்வளவு குறிப்பு இருக்காங்க. ஒட்டுமொத்த சமுதாயமுமே தங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அம்சம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு மேலை நாடுகள் இருக்குல்ல, மேலை நாடுகள்ல மதுபானம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் டீ காப்பி நம்ம சாப்பிடுற மாதிரி ஒன்றி போயிடுச்சு. விருந்தாளி வந்தாலும் மதுபானம் தான், படுக்கும் போது மதுபானம், சோத்து தின்ட்டு மதுபானம், ரொட்டி தின்ட்டு மதுபானம், பேசிக்கிட்டு இருக்கும் மதுபானம், சிகரெட் குடிச்சிட்டு மதுபானம், மதுபானத்தை குடிச்சு சிகரெட் குடிச்சு மதுபானம், இப்படி எல்லாம் எப்ப பார்த்தாலும் அதுலயே மூழ்கி இருக்கான் பாருங்க. மேலை நாட்டில் இந்த மாதிரி கிறுக்குங்களா தான் அவங்க இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலில் சந்தித்தார்களோ அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். விட்டுப்பட முடியல, அதுல ஊறி போயிருந்தாங்க. ரத்தத்தோடு ரத்தமா அந்த ஆல்கஹால் கலந்திருக்கிறது, லேசில விடுபட இயலாது. ஒரு உத்தரவு தானங்க, ஹல்லன்து முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா, ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இதானங்க அல்லாஹ் சொன்னா. உடனே தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதுபானத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த ஒரு கட்டளையே அவர்களை நல்வழிப்படுத்த போதுமானதா இருக்கிறது. வேற சட்டம் இல்ல, அதிகாரிகள் இல்ல, படைபலம் இல்ல. ஏன் அதிலிருந்து விடுபட்டார்கள்? நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், எல்லா நேரத்திலும் இருக்கணும், எல்லா நிலையிலையும் நம்ம ஒருத்தன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தங்களுக்கே நன்மை செய்ய முடியும். அடுத்தவருக்கு செய்ய 2வது விஷயம், தங்களுக்கே நன்மை செய்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவனை ஏமாத்த இயலாது, அவனுடைய முடிவுல எந்த ஒரு குறையும் இருக்காது என்று நினைத்தால் மாத்திரம்தான் அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் போனார்கள், நம்ம நாட்டுக்கு வந்தார்கள். அவங்களுக்கு நம்ம தமிழ் பாஷை அவங்களுக்கு தெரியாது. கேரளாவுக்கு போனார்கள், மலையாளம் தெரியாது. உலகத்தினுடைய பல பாகங்களுக்கு சென்றார்கள், அந்த நாட்டினுடைய மொழி அவர்களுக்கு தெரியாது. இந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் புறப்பட்டு போய் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இறங்கி வியாபாரம் தான் செய்தார்கள். வணிகர்களாகத்தான் உலகத்தின் பல பாகங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் வணிகர்களாக சென்று பயான் பண்ண தெரியாது, மார்க்கத்தை போதிக்கல. அந்த வணிகத்தில் காட்டிய அந்த நேர்மை, அந்த வணிகத்தில் காட்டின அந்த நாணயம், அந்த சுத்தம், இப்படியா வியாபாரம், இப்படியா, அது என்னப்பா, ஏப்பா இப்படி நடக்கிறீங்க என்று அவர்களிடத்தில் விசாரிக்க வைத்து நம்ம அப்பன் பாட்டன்மார்களை முஸ்லிம்களை ஆக்கியது. நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் எதுல ஈர்க்கப்பட்டாங்க தெரியுமா? அறுவாடா வச்சுக்கிட்டு சிலர் பரப்புனாங்களா, வாழால கொண்டு பரப்புனாங்களா, ஒரு கையில குரானை ஒரு கையில வாழை வச்சுக்கிட்டு பரப்புனாங்க. பரப்ப ஏழுமா? இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுறாங்களா? அவங்க எல்லாம் வாழால தான் பரப்பப்படுறாங்களா? நம்ம கையில் ஆட்சி இன்னைக்கு இல்லையே, அதிகாரம் இல்லையே. அப்ப நீ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களை நீ எழுத்து பார்த்தீர்களே, ஆனால் கடல் வழியாக வாணிபம் செய்ய வந்த முஸ்லிம்கள் அந்த வாணிபத்திலே கடைபிடித்த நேர்மை, நாணயம், ஒழுக்கம், அவ்வளவு சுத்தமாக அந்த நடந்து கொண்ட முறை, இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். அவன் இப்படி ஒரு வியாபாரத்தை கண்டது கிடையாது, இப்படி ஒரு நேர்மையை பார்த்தது கிடையாது. வியாபாரம் என்றாலே ஃப்ராடு, பித்தலாட்டம் தான். வியாபாரம் என்றாலே மோசடி தான். வியாபாரம் என்றாலே ஒரு சுரண்டல் தான். அதாவது இல்லாத மக்களை சுரண்டுவதற்கு பேர் தான் வியாபாரம் என்று இருந்த நிலையை மாற்றி அவர்கள் நாணயமாகவும் நேர்மையாகவும் நடந்தார்களே, அதனால் நம்ம ஈர்க்கப்பட்டோம். நம்ம அப்பன் பாட்டங்கள் ஈர்க்கப்பட்டோம். பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவர்கள் அப்படி நடந்ததுக்கு என்ன காரணம்? அரபு நாட்டிலிருந்து இங்க வந்து இறங்கி பல்லாயிரக்கணக்கான மைல்களை சிரமப்பட்டு கடந்து இங்க இருந்து வந்து அள்ளிக்கிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்து கூட அவர்கள் ஏன் சொன்னபடி நடந்தார்கள்? 1 கிலோ 1 கிலோ கரெக்டா கொடுத்தார்கள். உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு ஏன் கொடுக்கல? அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல ஏன் கரெக்டா நடந்தாங்க? தங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், தங்களை படைச்சவன் இருக்கிறான், இவங்களுக்கான பயப்பட வேண்டியது இல்ல, அவனுக்கு பயப்பட்டு ஆகணும். இதெல்லாம் செய்யலன்னு சொன்னா நிறுத்தி வச்சு நம்மள கேள்வி கேட்பான், அதுல தப்பிக்க இயலாது. அப்ப இறைவனை பற்றிய அச்சம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ
அந்த அளவுக்கு அடுத்தவருக்கும் நன்மை செய்வார்கள். ஒரு முஸ்லிம் சரியான முறையில் இறைவன் அஞ்சினான்னு சொன்னா அவன் ஒரு அரசு அலுவலராக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டான். சரியான முறையில் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தால் அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்பட இருக்கிறோம், விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்பதை நம்பினான் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில இந்த விதமான கேடுகளை நீங்க பார்க்க இயலாது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு முன் வந்த நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் போட்ட அஸ்திவாரம் என்னன்னு கேட்டா அவனை பற்றி அச்சத்தை உள்ளத்திலே விதைத்ததுதான். இந்த அச்சம் விதைக்க விதைக்க அவருடைய வாழ்க்கை ரொம்ப டெவலப் ஆகிட்டே வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், இறை அச்சம் என்பது நம்ம இறை அச்சம்னு சொல்றோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், மற்ற விஷயங்கள் இங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் இல்லைங்கிற மாதிரி நடக்கிறோம். நம்மளை எவனும் பார்க்கல, அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி நடப்போம், அப்படி நடக்கிறது இல்ல. நம்முடைய கொடுக்கல் வாங்கல இருந்து ஒவ்வொன்றும் நீங்க எடுத்து பாருங்க, நம்மளை எவன் பார்க்கிறான், எவனுக்கு தெரியும் என்பவர்கள் நம்ம நடக்கிறோமே. இறையச்சம் இருந்தால் அது என்ன ரிசல்ட் ஏற்படுத்தும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். முந்தைய கால அடிக்கடி கேட்ட நிகழ்வுதான், ஆனா அதிலிருந்து நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் கவனிக்க தவறி விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முந்தைய காலத்தில் ஒரு சமுதாயம் இருந்தது, அதுல இருந்து ஒரு 3 பேர் பிரயாணம் பண்ணி போகிறார்கள். 3 பேர் பிரயாணம் பண்ணி போறாங்க. போகும் பொழுது ஒரு மலை, அங்க ஒரு குகை, இந்த மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. உடனே இந்த குகையில போய் என்ன செய்யறாங்க, மழைக்கா ஒதுங்குறாங்க. ஒதுங்கின உடனே மழை வேகமாக பெய்து மேலேருந்து ஒரு பாறை உருண்டு வந்து வாசல் அடை. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயனுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது. அடைச்சவங்க என்ன முடிவுக்கு வருவாங்க, மழை நேரம், யாரும் வெளியில நடமாட மாட்டாங்க, மூச்சு விடுறது கூட வழி இல்ல, சத்தம் போட்டாலும் வெளியே விளங்காது, பாறையை தள்ளி பார்க்க முடியுமா, தள்ளவும் முடியல. என்ன முடிவுக்கு வருவாங்க, முடிஞ்சு நம்ம லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான். 3 பேர் இங்க கிடந்து சாக வேண்டியதான், என்னத்த சட்டம் போட்டாலும் நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு விரக்தி நிலைக்கு அந்த 3 பேர் வர்றாங்களாம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான சம்பவம் இது. அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன தெரியுமா, நாம் அல்லாஹ்வுக்காக என்று, இறைவனுக்காக என்று நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செஞ்சிருக்கிறோமா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்படி செய்த அந்த காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்போம், அல்லாஹ் நிச்சயமா நம்மளை இதிலிருந்து காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பி அவர்கள் இறைவனிடத்தில் ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல காரியத்தை சொல்லி முறையிடுகிறார். அதுல ஒருத்தர் சொல்றார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சிறிய தந்தையுடைய மகள், சிறிய தந்தை மகள் பெரிய தந்தை மகள் தான் அரபு நாட்டில் முறை பண்ணுவாங்க. நம்ம மாமா மாமாவில் முறை பண்ணுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அரபு நாட்டில் சின்ன வாப்பா பெரிய வாப்பா மகளை தான் செய்வாங்க, முறை பண்ணுவாங்க. அப்ப எனக்கு சின்ன வாப்பா மகள் ஒருத்தி இருந்தால் அவளை இவனுக்கு கல்யாணம்லாம் பிள்ளையோட இருக்கிறான், நான் அவளை தவறான முறையில் அடைவதற்கு நான் பல முறை முயற்சி செய்தேன். அல்லாஹ் சொல்றாரு, இதெல்லாம் அவர் தன்னுடைய உள்ள மாட்டிக்கிட்டவர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. யாரெல்லாம் அந்த மாதிரி இருந்தா நான் அவளை ரொம்ப நேசிச்சேன், ரொம்ப விரும்பினேன், அவளை தவறான முறையில் அடைவதற்காக வேண்டி நான் ரொம்ப முயற்சிகள்லாம் எடுத்தேன், எதுக்கும் ஒத்து வரல. அவளுக்கே ஒரு பஞ்சம் வந்தது, அவளுக்கே ஒரு கஷ்டம் வந்தது, பொருளாதார நெருக்கடி வந்தது. அந்த நேரத்தில் என்னை அவள் அணுகினாள், என்னுடைய உதவியை வேண்டி வந்தால் நான் அந்த உதவிக்கு பிரதி உபகாரமாக அவளுடைய உடலை கேட்டேன், அவளும் சரி என்று இணங்கினாள். நாங்கள் அந்த தவறான காரியத்தை செய்ய நெருங்குற நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால். என்ன சொன்னால், இத்தகில்லா,
அல்லாஹ்வை பயந்துக்க. உலகம்தான் வேற ஒண்ணு அவர்கிட்ட எந்த பலமும் கிடையாது. காசையும் கொடுத்தாச்சு, பொருளாதாரத்திலையும் கீழே இருக்கிறா, எந்த ஒரு சக்தியும் இல்ல, தனி வாய்ப்பு, என்ன சத்தம் போட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. அது இவ்வளவு இணங்கி அங்க போயிருக்கிற அந்த நேரத்துல கடைசி நேரத்தில் என்ன பண்றான்னு கேட்டா, அவளுக்கு இறைவனுடைய அச்சம் வந்து அல்லாஹ்வை பயந்துக்கப்பா, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்க என்று ஒரு வார்த்தை தான் சொன்னால், அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துல வேகமாக பதிந்து நான் நடுங்கி உடனே எழுந்து விட்டேன். நான் அந்த தப்பை செய்யல அல்லாஹ், இதை நான் உனக்காகத்தான் செய்தேன். உன்னுடைய அச்சம் மட்டும் இல்லை என்றால் அது இந்த காரியத்தை செய்வதிலிருந்து எனக்கு எந்த தடையும் இருக்கவில்லை. எந்த தடையும் இருக்கவில்லை. நினைத்தால் செய்திருக்க முடியும், பலாத்காரம் பண்ணி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற அந்த ஒரு வார்த்தை என்னை அந்த தவறிலிருந்து மீட்டு விட்டது என்று அவர் அல்லாஹ்ட்ட சொல்கிறார், முறையிடுகிறார். எனவே என்னை காப்பாத்து, இந்த இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், உனக்காகத்தான் அந்த தியாகத்தை நான் செஞ்சேன், உன்னுடைய அச்சம் இல்லாட்டி நான் நாசமா போயிருப்பேன் என்று அவர் சொன்ன உடனே அந்த பாறையிலே ஒரு பகுதி விலகுகிறது, ஒரு மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு வருகிறது. காற்று வெளிச்சம் வருமே தவிர ஆட்கள் அதன் வழியாக வெளியேற முடியாது. ஓரளவுக்கு உசுர் புழைச்சிக்கலாம் என்ற நிலைமைக்கு அவருக்கு பிறகு வரும். இது இறையச்ச துணை, இது ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது நீங்கள் இப்படி நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். தொழுதால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நோன்பு வைத்தால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஜக்காத்து கொடுத்தால் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய உடலுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு தவறான முறையில் அது கிடைக்க வழியும் ஏற்பட்டு கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நீங்கள் விலகி கொண்டீர்களேயானால் அப்பதான் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். இறைவனை பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் யாரோ அவனுடைய அந்த தகுதியோடவும் மதிப்போடவும் உங்கள் உள்ளத்தில் அவனுக்கு இடம் தந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை என்று சொன்ன இதெல்லாம் சடங்கு, இதெல்லாம் ஏன் ஊரை ஏமாத்துற வேஷம். எது இந்த தொழுகை, இந்த நோன்பு, இதெல்லாம் இந்த இந்த பண்பாட்டு நம்மள்ட்ட தரல என்று சொன்னா இதுல அல்லாஹ்வுக்கு என்னங்கள சந்தோஷம். நீங்க நெத்தியை கொண்டு வச்சோன்னா அல்லாஹ்வுடைய கிரேட் ஏறி போயிருமா? நீங்க ஒரு மாசம் நோன்பு வச்சோன்னா அல்லாஹ்வுடைய தரஜா கூடி போயிருமா? நோன்பை பத்தி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை பட்டம் போட்டு சாவடிக்கிறதுக்கா நோன்பு இல்ல. மல்லம் இதா கௌல சூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் வந்து நோன்பு வைத்துக் கொண்டு தீமையான செயல்களையும் பேச்சுக்களையும் விட்டு விலகவில்லை என்று சொன்னால் அவன் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப, நீ திருந்தவே மாட்ட, உன்னுடைய செயலும் தப்பா தான் இருக்கும், உன்னுடைய பேச்சும் தப்பா தான் இருக்கும். ஆனா நோம்பு மட்டும் வைக்க வேண்டும் வச்சீங்கன்னா இது எவனுக்குடா தேவைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எவனுக்கு தேவை இந்த நோம்பு? நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீங்க செய்யறபடி அந்நிய பெண்களை போய் கையை பிடிப்பீங்க, கண்ணடிப்பீங்க, அந்நிய ஆண்களுக்கு கடிதம் கொடுப்பீங்க, போன்ல பேசுவீங்க, அப்புறமா நோம்பு வைப்பீங்க. இந்த நோம்பு எவனுக்குடா வேணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த நோம்பு ஒன்று காணிக்க கொடுக்கல. நோன்பு வைத்துக் கொண்டு தீய செயல்களிலும் தீய பேச்சுகளில் இருந்து நீ விலகல என்று சொன்ன அந்த நோம்பினால் சல்லி காசுக்கு புண்ணியம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நோம்பை கடமையாக்கி அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு கேட்டா லஅல்லக்கும் தத்தகூன். நோம்பு எதுக்கு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறுவதற்காகத்தான் நோம்பு. இந்த நோம்பு வந்து உண்டாக்கணுமா? நோம்புங்கிறது பசிச்சு இருக்கிறது அல்ல. நீ பசித்து இருந்த காரணத்தினால் என்ன உனக்கு படிப்பினை வரணும்னு கேட்டா என்னுடைய இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி அந்த படிப்பினை வர? நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்க, நோன்பு வைத்திருக்கிற நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆனோ பெண்ணோ, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, யாரும் இல்ல. வீட்டில் மனைவி வெளியே போயிடுச்சு, புருஷன் வெளியே போயிட்டாரு, அப்பா அம்மா யாருமே இல்ல, கடைக்கு போயிட்டாங்க, சொந்தக்காரங்க வீடு போயிட்டாங்க, நீங்க மட்டும் இருக்கிறீங்க. நோன்பு, வீட்டில் சாப்பாடு இருக்குது, மத்தியானம் பசிக்குது, யாராவது சாப்பிடுவோமா? நோன்பு வைத்திருக்கிற நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் சாப்பாடு இருக்கிறது, பார்க்கறதுக்கு யாருமே இல்ல, பசியாக இருக்கிறது, திண்டா எவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு யாராவது சாப்பிடுவோமா? உங்க வாழ்க்கையில யாராவது சாப்பிட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஆண் அப்படி சாப்பிட்டு பாரு, ஒரு பெண்ணு சாப்பிட்டுப்பாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிடல? சாப்பிட்டா அவனுக்கு தெரியும், சாப்பிட்டா அவன் யாரும் பார்க்கலவா? புருஷனுக்கு தெரியாம பொண்டாடி சாப்பிடலாம், பொண்டாடி தெரியாம புருஷன் சாப்பிடலாம், மாமியாருக்கு தெரியாம மருமகன் சாப்பிடலாம், மருமகனுக்கு தெரியாம மாமியார் சாப்பிடலாம், அக்கம்பத்துக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், யாரும் கண்டுபிடிக்கல.
அப்பவே நோம்பு தான் போட்டுக்கலாம். அப்படி சோறு வைக்க வேண்டியானே, நல்லா தின்னு விட்டு தலையை தொங்க விட்டுறது சரியா போச்சு, நோம்பு வச்சிருக்காங்க நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு வந்து முடியும். உங்கள யாராவது இப்படி செய்வீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை ஒரு அறையில வச்சு சாப்பாடை வச்சுட்டு யாருமே பார்க்கலங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் நோன்பு வைத்திருக்கிற உங்களில் ஒருவராவது அந்த உணவை எட்டி பார்ப்பீர்களா, தொட்டு பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன் பார்க்கலன்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் பார்க்கல? ஏன் இந்த நோன்பு வைத்திருக்கும் சாப்பிடல? பசிக்குதுல, உணவு இருக்குதுல பக்கத்துல, ஏன் நம்ம சாப்பிடல? அதை சிந்திச்சால இறைச்சம் வந்துடுங்க. ஏன் சாப்பிடவில்லை என்றால், நான் புருஷனுக்கு தெரியாமல் சாப்பிட முடியும், பொண்டாட்டிக்கு தெரியாமல் சாப்பிட முடியும், மாமியாருக்கு தெரியாம சாப்பிட முடியும், மருமகனுக்கு தெரியாம சாப்பிட முடியும், அண்ணன் தம்பிக்கு தெரியாம சாப்பிட முடியும், அல்லாஹ்வுக்கு தெரியாம சாப்பிட முடியாது. அதனால சாப்பிடல. நீங்க நான் சாப்பிட்டா பார்ப்பான்ல, அப்ப நான் சாப்பிட்டால் அவன் பார்ப்பான் என்று உங்களுடைய அடி மனசில் இருக்கு பாருங்க. அதை உரம் போட்டு வளருங்க. இருக்கு, எல்லார் உள்ளத்திலும் இருக்கு. எல்லார் உள்ளத்திலையும் அல்லாஹ் பார்ப்பான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நோம்பு மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க. ஏன் அந்நிய பொம்பளைய கையை பிடிக்கும்போது பார்க்க மாட்டானா? தனியா பாட்டில் வாங்கிட்டு உள்ள வச்சு அடிக்குமா எல்லாம் பார்க்க மாட்டானா? நோம்பு முடிஞ்ச உடனே நோம்பு நேரத்தில் திங்கிறத மட்டும் பார்க்கிற அல்லாஹ் ரமலானுடைய அல்லாஹ். அவன் ரமலானுக்கு யார் அல்லாஹ்வோ அவன் தான் 11 மாசத்துக்கும் அல்லாஹ். பள்ளி வாசலுக்கு யார் அல்லாஹ்வோ அவன் தான் பள்ளி வாசலுக்கு வெளியிலேயும் அல்லாஹ். நம்ம என்ன செய்யறோம்? பள்ளிவாசல் பேசாத, பள்ளிவாசல் புறம் பேசாத, வெளியே பேசுறோமா? அப்ப பள்ளிவாசல் யார புறம் பேசுனா பள்ளிவாசல புறம் பேசக்கூடாது. சரி, பள்ளிவாசல பேசக்கூடாது, வெளியே. ஏன் பள்ளிவாசல பேசக்கூடாது? அவன் பார்க்கறதுனால. ஏங்க பள்ளிவாசல்ல பார்க்க பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது? ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் தானே, அவன் பள்ளிவாசலுக்குள்ள மட்டும் தான் அவனுடைய பார்வை இருக்கா, இங்க இல்லையா? இப்ப இங்க பார்க்க மாட்டானா? அப்ப நம்ம எண்ணத்தை விளங்கல் என்று கேட்டா, எதற்காக இந்த அல்லாஹ் எல்லா வணக்கத்தையும் நோம்பு மட்டும் அல்லாஹ் சொல்லல, உங்களுக்கு கடமையாக்குன எல்லா வணக்கங்களுமே இதை உண்டாக்குறதுக்காக தான் என்று அல்லாஹ் சொல்றான். யா யுஹன்னாஸ், மனிதர்களே கூப்பிடுறான். ஓபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். யா யுஹன்னாஸ் ஓபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்திருக்கிறானே அவனை வணங்குங்கள். எதற்கு வணங்க வேண்டும் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவுறதுக்கு தான் வணங்கணும். தண்ணியை குடிக்கிறோம், தாகம் தீர்வதற்கு தான் தண்ணி குடிக்கிறோம். தண்ணியை குடிச்சு தாகம் தீரலன்னா அந்த தண்ணி எதுக்குன்னு கேட்கிறேன். தண்ணியை குடிக்கிறோம், அது நம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். சோத்தை திங்கிறோம், நம்முடைய பசியை போக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் வந்து இந்த வணக்கத்தை தந்ததுக்கு என்ன காரணம் சொல்றான்னு கேட்டா லஅல்லக்கும் தத்தகூன், நோம்புக்கு தான் சொல்றான். தொழுகைக்கு போறோம், தொழுகைக்கு போகும் பொழுது கை கால் முகத்தை எல்லாம் கழுவிட்டு போறோம். கையை கழுவி, முகத்தை கழுவி, தலைக்கு மசாஜ் செய்து, கால்களை எல்லாம் கழுவி சுத்தமா உள்ளக போறோம். போகும்போது எந்த வாசமும் இல்லாம, எந்த சத்தமும் இல்லாம காத்து பிரிஞ்சிருச்சு. ஒரு உள்ளக போயாச்சு, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், காத்து பிரிஞ்சிருச்சு, வாயு ஒளிப்பட்டுருச்சு, சத்தமும் வரல, நாட்டமும் வரல. உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? பள்ளிவாசல் உட்கார்ந்து இல்லைங்க, அட வாசமும் இல்லை, சத்தமும் இல்லை, நம்ம பாட்டுக்கு ஒழுங்கு இருக்கிற மாதிரி தொழுது போயிருவோம் அப்படின்னு யாராவது உங்க வாழ்க்கையில் என்னைக்கா செஞ்சிருப்பீங்களா? அல்ல நாளைக்கு இப்படி ஒண்ணு வந்து செய்ய முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பள்ளிவாசல்ல ஒழு செய்து உட்கார்ந்த பிறகு நம்ம அறியாம காத்து பிரிந்து விட்டது என்று சொன்னால் உடனே கை கால் முகத்தை மறுபடி கழுவிட்டு வந்து நம்ம ஒன்று விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி விளங்கி இருக்கிற நமக்கு காற்று பிரிந்து விட்டால் அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களா, அல்லது வெளியே வந்து மறுபடி கை கால் முகத்தை கழுவி உழு செய்து விட்டு மறுபடி தொடுவீங்களா? உங்கள ஒருவர் கூட அப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. யாராச்சும் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, வந்துருங்க வெளியே. ஏன் வர்றீங்க? அல்லாஹ் பார்க்கறான்ல, உத்தரம் பார்க்கல. வாசத்தை வந்து மனுஷன் மூக்கு விளங்காம இருக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு விளங்குமே. சில ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவனுக்கு சத்தம் இல்லாட்டாலும் அவன் கேட்பானே. அப்ப சத்தம் இல்லாட்டாலும் கேட்கிற ஒருத்தர் இருக்கிறான், வாசம் வராட்டாலும் மோப்பம் முடிக்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவனை ஏமாத்த இயலாது, அவன் இறுக்கி போடுவான் அப்படிங்கிற பயம் எல்லார் உள்ளத்திலும் இருக்குது. யாரும் இறையச்சம் இல்லாதவர்களா இல்ல. என்ன கோளாறு பண்றோம்னு கேட்டா அந்த இறையச்சத்தை வலிமைப்படுத்தாமல் இருக்கிறோம். இருக்குது இறையச்சம் இருக்க போய் தான் உழு முறிந்து விட்டால் உடனே தொழுதுகிட்டு இருக்கும் உழு முடிஞ்சவங்க வெளியே உடையாந்துடுறாங்க. தொழுகையில் ஈடுபட்டுட்டோம், 4 பேர் என்ன நினைப்பான்னு பார்க்க மாட்டோம். காற்று பிரிஞ்சால் உடனே சஃப்புகளை கடந்து ஓடி வந்து என்ன செய்கிறோம், திரும்ப உழு செய்து விட்டு மறுபடி போய் சஃப்புல நின்று நம்ம ஸ்டார்டிங்ல தொழ ஆரம்பிக்கிறோம்.
ஏன் இப்படி செய்யறோம்? ஆண் இப்படித்தான் செய்யறோம், பெண் இப்படித்தான் செய்யறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா, நம்மள அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு விளங்குறோம். அல்ல தொழுகையில தக்பீர் கட்டிருக்கிறீங்க, தக்பீர் கட்டிக்கிட்டு ஓதணும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதணும். அதுக்கு பதிலா ஏதோ சினிமா பாட்டை முணுமுணுக்கிறீங்க. யாரா பார்க்குவானா? சத்தம் போட்டு ஓதுனா அடுத்தவன் கேட்பான். தக்பீரை கட்டிட்டு பாட்டு படிக்க வேணுமா? பாட்டு படிச்சா அச்சறதுக்கு தெரியாது, பக்கத்தில் உள்ள ஆளுக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு படிக்கலாம். ஒரு நாள் படிப்பு தைரியம் இருக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. யாருக்காவது முடியுமா அது? அப்படி செய்ய உங்க மனசு இடம் தருமாங்க? தராது. ஏன்? பார்க்கறான். என்ன கெதி ஆகுறது? பாட்டு படிச்சிட்டோம்னு சொன்னா என்ன கெதிக்கு ஆகுறதுங்கிற பின்னி போட மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த பயம் இருக்கிறது. அந்த பயத்தை டெவலப் பண்ணுங்க. அதுக்கு தான் அந்த வணக்கம். அந்த வணக்கத்தை எல்லாம் எது கடமையாக்கி இருக்கிறான்னு கேட்டா, இறைவனுடைய அச்சத்தை இப்படி நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு நோன்பு வைத்துக் கொண்டு நமக்கு சொந்தமான உணவை கூட நம்ம சாப்பிடாம இருந்தோமே, அதை அல்லாஹ் பாப்பாங்கிறதுக்காக தவிர்த்து இருந்தோமே. இன்னைக்கு 1 கிலோவுக்கு 900 கிராம் கொடுத்து 100 கிராம் அடிக்கிறோம் அடுத்தவன், இதை அதை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? இப்படி நினைத்தால் நீ மோசடி செய்வியா? ஓஞ்சோத்த திங்கிறதுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடும்போது சாப்பிடாம இருக்கிற. சோறு உன்னுடையது, வீடு உன்னுடையது, நீ மாத்திரம் இருக்கிற, யாருக்கு தெரியாது. அப்படி இருந்து நோம்பு என்ற ஒரு காரணத்திற்காக உன்னுடைய உணவை நீ தொட்டு பார்க்கவில்லை. அப்ப எப்படி பண்ணி அர்த்த உணவை பார்ப்ப? இதை பார்க்கிற அல்லாஹ் நீ செய்யற கலப்படத்தை பார்க்க மாட்டானா? நீ செய்யற மோசடியை பார்க்க மாட்டானா? அதுக்கு தண்டிக்கிற அல்லாஹ் இதுக்கு தண்டிக்க மாட்டானா? இப்படி நினைச்சு பார்த்தா நம்மள்ட்ட எப்படிங்க நாணயமின்மை வரும்? எப்படி நம்ம எப்படி ஒருத்தர் அநியாயம் செய்வோம்? நம்மள அடுத்தவனுக்கு எப்படி ஒரு கேடு வரும்? அப்ப இறைவனை அங்கோடு நிறுத்திக்கிறாம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. புது மாப்பிளையும் புது பொண்ணும் அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, 10 நாள் ஆச்சு, நோம்பு வச்சிருக்கிறாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. பகல் நேரம் ஏதாவது பண்ணுவானா? 2 பேரும் நோம்பு வச்சிருக்கிறாங்க. 2 பேர் நோம்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவி, அவருக்கு ஹலாலாக்கப்பட்டவள், அவளுக்கு அவன் ஹலால், அவனுக்கு அவள் ஹலால், என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனாலும் தொடுவானா? சும்மா தொடுவாங்க, அதான் செய்வானே தவிர அவன் அந்த எந்த காரியத்தை நோம்பு வைத்துக் கொண்டு செய்யக்கூடாதோ அதை அவனும் செய்ய மாட்டான், அவளும் செய்ய மாட்டான். ஏன்? பார்த்துட்டு இருக்கான்ல, யாருன்னா இல்லையே. நம்மளோட ஜாலி பண்ணலாம இருக்க முடியுமா? இருப்பானா? இருக்க மாட்டான். என்ன செய்வான்? மாடி அல்ல என்ன கதிக்கு ஆகுறது, நம்ம பிடிச்சி நரகத்தில் போட்டா என்ன ஆகும்? அதுக்கு தானே பயப்படுறோம். அப்ப என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை நான் தீண்டுவதற்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னால், அடுத்தவன் பொண்டாட்டிய, அடுத்தவளுடைய புருஷனை, அல்ல எனக்கு சொந்தமில்லாதவளை, சொந்தமில்லாதவனை நான் எப்படி நாடுவேன்? நான் எப்படி தீண்டுவேன்? நான் எப்படி தொடுவேன்? அப்படின்னு விளங்கிட்டான்னு சொன்ன முடிஞ்சு போச்சு. அதான் இறையச்சம். நீ அடுத்தவன் என்ன செய்ய? நோம்பு வைக்கிறான், பொண்டாட்டி கூட தொடமாட்டான். ரமலான் முடிஞ்சா யாரை வேண்டாலும் தொடுவானா? ரமலான்ல கட்டின பொண்டாட்டியை கூட தொடமாட்டாங்களா? ரமலான் முடிஞ்சு போச்சுன்னு வைக்கல, அவங்க எங்க வேண்டாலும் போவாங்களாம், யாரும் கேட்க கூடாதான். அப்ப இது பேர் இறையச்சம் இல்ல. இறையச்சம்னு சொன்னா இதெல்லாம் இறையச்சத்தை உண்டாக்குற கருவி. தொழுகை என்பது இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதனம். நோன்பு என்பது இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய சாதனமே தவிர அது இருந்தா இறையச்சம் இல்ல. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொழுகை என்பது தீமையான காரியங்களிலிருந்தும் அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் ஒருவனை தடுக்கும். அதுதான் தொழுகைங்கிறான்ல. நம்மளை தடுக்கலையா? தொழுகிறதுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கணும். தொழுகையாளிய ஆகுறதுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கணுமா? தொழுகையாளிய ஆயிட்டா வரதட்சணை வாங்கக்கூடாது. அந்த தொழுகை உங்களை வரதட்சணை வாங்குவது தடுக்க வேண்டும். அதுக்கு தான் கடமையாக்கி இருக்கிறான். ஏன்? அல்லாஹ் பெண்ணை குடுன்னு சொல்றான், அவங்கள மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கிறான். அவங்களுடைய எல்லா செலவுக்கும் நீ பொறுப்பேற்றுக்கன்னு சொல்றான். அவங்களுடைய உணவு, உடை எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கள் என்று அல்லாஹ் நம்ம மீது சுமத்தி இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம போய் பொம்பளைகிட்ட கேட்டோம்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமானது அப்படின்னு நினைத்து ஒருவன் தொழுகையாளியா ஆன பிறகு இதை விலகி கொண்டான் என்று சொன்னால், அவன் தொழுகிற தொழுகை இந்த தீமையிலிருந்து தடுக்கிறது என்று சொன்னால் அவன் தொழுது அல்லாஹ்வை பயந்து என்று அர்த்தம். தொழுவாரான், வரதட்சணை வாங்குவாரான். அப்ப நீ என்ன நினைக்கிற? இந்த வரதட்சணை வாங்கினா அவனுக்கு தெரியாது,
அவனுக்கு அந்த பள்ளிவாசலை தாண்டி அவன் பார்வை வராது. நம்ம அப்படி நினைக்கிறோம், அதான் அர்த்தம். அது வாயினால சொல்றது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நமக்குள்ள ரகசியமா ஊருக்கு தெரியாம கொடுத்து வாங்கிக்கிறோம், ஒருத்தருக்கு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு தட்டு மாத்துனீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் வந்து இந்த பள்ளிவாசலோட அவனுடைய பார்வை நிக்குமே தவிர, நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ள தனியா பேசிக்கிற கொடுக்கல் வாங்கலாம் அவனுக்கு சென்று அடையாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த தொழுகை அவனுக்கு என்னத்துக்கு? இந்த தொழுகை அல்லாஹ் தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டான். இந்த தொழுகை ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தொழுகை என்ற இந்த காரியத்தை செய்த பிறகு, அதுல ஈடுபட்ட பிறகு, நோன்புங்கிற இந்த வணக்கத்தை செய்த பிறகு, ஒரு மாசம் நோன்பு வச்சீங்க எல்லாரும், நேற்று வரைக்கும் வட்டி கடன் வாங்கினீங்க. உங்க ஊர்ல தலைவிரிச்சு ஆடுதுன்னு நான் கேள்விப்படுறேன். வட்டிங்கிறது முஸ்லிம்கள் பெருத்திருக்கக்கூடிய இந்த இளையாங்குடியில முஸ்லிம்களே வட்டி வாங்கி தொழில் செய்கிற நிலைமை, வட்டி வாங்கி பல தப்பான காரியங்களை செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் இன்றைக்கு நிலவுகிறத பார்க்கிறோம். அப்ப நீங்க ரமலான்ல நோன்பு வச்சிட்டீங்கல்ல, இறைவனை அஞ்சுவதற்கு தான் நோன்பு வச்சீங்க. இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் நான் விட்டுருவேன் நினைச்சு நோன்பு வைக்கணும். அதுதான் நோன்பு. நீங்கள் அதற்குத்தான் வைத்தது உண்மையாக இருந்தால் வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறானா இல்லையா? லேசாவா தடுத்திருக்கிறான்? அந்த மாதிரி கடுமையா எதையும் தடுக்கல. அந்த ஒரு செயலுக்குத்தான் அல்லாஹ் ஒரு கடும் வார்த்தை யூஸ் பண்றான். அந்த வார்த்தையை வேற எதுக்கும் யூஸ் பண்ணல. விபச்சாரத்திற்கு கூட அந்த கடுமையான சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. இணை கற்பிப்பவர்களுக்கு கூட அந்த கடுமையான வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணல. என்ன வார்த்தை? என்னோட யுத்தத்துக்கு ரெடி ஆகிக்கிறாங்களாம். வட்டி வாங்குறான்னு சொன்னா அல்லாஹ்வோட போருக்கு ரெடி ஆகிக்கவா, வாடா பாப்பங்கிறான். என்னோட சண்டைக்கு வாடாங்கிறான். எவனாச்சும் வட்டி வாங்கினு சொன்னா அது எனக்கு எதிராக நீ தொடுக்கிற யுத்தம், போர் பிரகடனம், என்னோடு நேர மோத தயார் அறிவிக்கிற. நீ என்ன செய்ய? வட்டி வாங்கல. என்னைக்கு நீ வட்டி வாங்குகிறாயோ அதுக்கு என்ன அர்த்தம் என்ற நான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீ என்னைக்கு வட்டி வாங்குறியோ எனக்கு எதிராக யா அல்லாஹ் உன்னை எதிர்க்க நான் ரெடி, உன்னை சந்திக்க நான் தயார், உன்னை எதிர்கொள்ள நான் ரெடின்னு சொல்லி நீ டிக்ளேர் பண்றதாங்க அல்லாஹ். அப்ப அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு எதிராக வார், யுத்தம் என்று சொல்ற ஒரு காரியத்தை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு நீ வட்டி கொடுக்கிற, வட்டி வாங்குற. அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறவனுக்கு உதவி செய்யலாமா? வாங்குறது தான் குற்றம், கொடுக்கிறது குற்றம். தப்பாளங்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வட்டிக்கு கடன் தானே, நம்மள வட்டி வாங்குறோம், வட்டிக்கு தானே வாங்குறோம், வட்டி வாங்கலையே அப்படி நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லஅனல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹு குல்லுஹும் ஸவான்ட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டி சாப்பிடுறவனையும் சபிக்கிறான், சாப்பிட கொடுக்கிறவனையும் சபிக்கிறான். வட்டி வாங்குறான, வட்டிக்கு விடுகிறானே அவனையும் அல்லாஹ் சாப்பிடுகிறான். வட்டிக்கு போய் கடனை வாங்குறானே அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். அதை ரெக்கார்டு பண்ணி அவன்கிட்ட வேலை வெட்டிக்கு எழுத்து கணக்கு எழுதுறானே அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். அதுக்கு சாட்சியா இருக்கிறானே அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவு பேரும் இதுல சமமானவங்க தாங்கிறாங்க. அதான் முக்கியம். குல்லுஹும் சவா, எல்லாம் சமம். இதுல வாங்குறவன் வேற விற்கிறவன் வேற இல்ல, எல்லா பையிலும் சமமானவங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. உனக்கு என்னதான் நெருக்கடி வரட்டுமே, எப்படி வட்டிக்கு நீ வாங்குவ? ஒரு முஸ்லிம் வந்து அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தத்துக்கு எப்படி உதவி செய்வான்? நீ வட்டிக்கு வாங்கி திங்காம இருக்கலாம், உனக்கு எவ்வளவு கஷ்டம் வரட்டு. 10 பவுன் வச்சுக்கிறியா, 3 பவுன் வித்துட்டு சமாளி. 10 பவுனை கொண்டு வட்டிக்கு வச்சு 3 பவுன் காசு வாங்குறதுக்கு 3 பவுனை வித்துட்டு அந்த காரியத்தை பண்றா, 7 பவுன் மிச்சமாயிருக்கு. அல்லாஹ்வுக்கு எதிராக நீ போர் செஞ்ச குற்றவாளிக்கு உதவி செய்தவனாவும் நீ ஆக மாட்டே அப்படின்னு சொல்லும். என்னதான் வரட்டும் கஷ்டம், எவ்வளவு நெருக்கடி வரட்டும். வட்டிக்கு தருவான், சும்மா தருவான், ஏதாவது வச்சாதான் தருவான். வட்டி கடன் தர்றவன் தெருவில் ஒரு பிச்சைக்காரனுக்கா தருவான்? நீ வட்டிக்கு வாங்க 10,000 ரூபாய் கடன் வாங்குறான்னா 30,000 ரூபாய் சாமான கொடுக்கணும், அப்பதான் தருவான். அப்போ உங்ககிட்ட 30,000 ரூபாய்க்கு இருக்கு சாமான் இருக்கு. 30,000 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருள் இருக்க போய் தான் நீ வட்டிக்கு போற. அந்த 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு போ, 20,000 அப்படி மிச்சமா போயிடும். உனக்கு உலக கணக்கு பார்த்தா லாபம். 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு 6 மாசம் கழிச்சு மூலிகை போச்சுருவாங்க. எத்தனை வீடுகள் பார்க்கிறோம், வீடுகளை வச்சு அடமானம் வைத்து விட்டு கடன் வாங்குறாங்க. 5 வருஷம் போகும், அது முடிஞ்சிச்சுட்டான். வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லி அம்போன்னு தெருவில் விட்டு போயிடறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இறைவன் மீது நமக்கு அச்சம் இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த வினாடியை இப்போதே, யா அல்லாஹ் நோன்பை நான் உனக்காகத்தான் வச்சேன், உனக்கு பயந்துதான் நான் உண்ணாமல் இருந்தேன், எதுக்கும் பயந்து நான் செய்யல அப்படிங்கிற நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வினாடியிலிருந்து
என்னுடைய உயிர் போகிற ஒரு நிலை வந்தால் தவிர, அது மார்க்கத்தில் அனுமதி நிர்பந்தம், செத்துருவோம், வேற வழியே இல்லை அப்படின்னால் ஹராம் வந்து அந்த ஒரு கட்டத்தில் ஹலால் ஆகும். அந்த நிலை வந்தால் தவிர வேறு எந்த காரணத்திற்காக, தொழிலை டெவலப் பண்ணுவதற்காக, வீடு கட்டுவதற்காக, இன்ன பிற வசதிகளை உண்டாக்குவதற்காக, சடங்குகள் செய்வதற்காக, கல்யாணம் முடிப்பதற்காக, பந்தல் போடுவதற்காக, கத்தம்பாத்தியா ஓதுவதற்காக, இன்ன பிற காரியங்களுக்காக எந்த கட்டத்திலும் நான் வட்டியின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று ஒருத்தன் முடிவு செய்தால் அதுக்கு பேர் என்ன? இறையச்சம். அப்பதான் இறைவனுக்காக நோன்பு வச்சிருக்கிற அர்த்தம். அப்ப வட்டி நீ பாட்டு அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறவனுக்கு உதவியும் செய்வீங்க, அப்புறம் அல்லாவுக்காக நோன்பு வைக்க என்ன கிறுக்குத்தனை அல்லா ஏத்துக்குவானா? இதை அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறான் வட்டி வாங்குறவன்லாம், நீங்க அவனுக்கு வந்து உதவிகள் செய்யறீங்க வாங்குவதன் மூலமாக. வாங்குறவன் இல்லாட்டி அவன் மூடிட்டு போயிடுவான். அவன் உங்களை மாதிரி ஆட்களை நம்பிதான் அந்த மாதிரி தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம அந்த வட்டியிலிருந்து விடுபடணும், வரதட்சணையிலிருந்து விடுபடணும். இது மாதிரியான விஷயங்களை நம்மள்கிட்ட மிளிர்ந்தால்தான் நம்ம இடத்துல இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த பெண்மணி உதாரணமா இருக்கிறாங்க. இத்தகில்லான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. 3 பேர் அந்த குகையில மாட்டிக்கிட்டவர் சரியான சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா என்ன சொல்லுது? இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். உடனே எந்திரிச்சிட்டார்லங்க அந்த ஆளு. எப்படிப்பட்ட அல்லாஹ்வை பற்றி புரிஞ்சு இருந்தா இப்படி அவர் செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு கட்டம் என் வாழ்க்கையில் நினைக்கிறேன். இப்ப முடிவு பண்ணணும், யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு தனிமை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமையானால் யா அல்லாஹ் நான் அதிலிருந்து நான் மீள்வேன். உன்னுடைய அச்சத்தை நான் என் உள்ளத்திலே அதிகப்படுத்தி நான் வெற்றி பெறுவேன், அதற்கு துணை செய்ய அல்லான்னு சொல்லி ஆணும் பெண்ணும் என்னைக்கு தீர்மானம் பண்ணுகிறீர்களோ, என்னைக்கு நடக்கிறீர்களோ, அன்னைக்கு தான் இறையச்சம் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவுதான் இருக்கட்டும், மனைவியை பிரிஞ்சு 10 வருஷமாச்சா, புருஷனை பிரிந்து 25 வருஷமாச்சா, அதுக்கு மார்க்கம் வந்து உனக்கு தேவைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. மார்க்கம் அனுமதிக்கிறது. 10 வருஷத்துக்கு புருஷனுக்காக காத்திருக்கும்படி மார்க்கம் சொல்லவில்லை. நீ அழகா அதிலிருந்து பிரிந்து கொண்டு ஹலாலான முறையில் திருமணம் செய்து கொள். அதுக்கு இஸ்லாம் அதுக்கு வெக்கப்படுற விஷயம் கிடையாது, அது கேவலம் கிடையாது, அதுல ஊருக்கு பயப்பட வேண்டியது கிடையாது. புருஷன் இல்லைங்கிறதுனால, பொண்டாட்டி இல்லைங்கிறதுனால நீ ராங்கான ரூட்ல போனேன்னு சொன்ன அதுக்கப்புறம் ஒண்ணுக்கும் புண்ணியம் கிடையாது, நேர போயிட வேண்டியதான். இறைவனுடைய அச்சமே இல்லாதவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவோமே தவிர நம்முடைய தொழுகையோ நோன்போ நம்ம செய்யற இன்ன பிற வணக்கங்களோ நமக்கு சல்லி காசுக்கு உதவாது மறுமையில. அடுத்தவர் குகையில 3 இறையச்சம்ங்க, 3மே இறையச்சத்தை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான். அடுத்த ஆள் என்ன பண்றாரு? அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாரு, யா அல்லாஹ் நான் வந்து ஒரு வேலைக்காக ஒரு கூலி ஆளை அமர்த்தினேன், ஒரு வேலைக்காக வேண்டி கூலி ஆளை அமர்த்தினேன். அவன் கொஞ்ச நாள் இடத்துல வேலை பார்த்தான், வேலை பார்த்துட்டு கூலி வாங்காம வரவே இல்லை. ஒரு மாசம் வேலை பார்த்துருப்பான், 10 நாள் வேலை பார்த்துருப்பான் போல இருக்கு. வேலை செஞ்சுட்டு கூலி வாங்க வரவே இல்லை. நாளைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு தலிச்சு பார்த்தாராம். அவர் அல்லாஹ்ட்ட சொல்றார், அவர் யா அல்லாஹ் அவன் கூலி வாங்காமல் சென்று விட்டான், வருவான் என்று எதிர்பார்த்தேன், வரவே இல்லை. அவன் வரமாட்டான்னு நான் விரக்தி அடையக்கூடிய நிலையில அந்த காசை தனியா எடுத்து வச்சு, ஏன் இதை வச்சுக்கிட்டு இருப்பானே, இதை ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு பார்ப்போமே, லாபம் வந்து அவனுக்கு திருப்பி கொடுத்துருவோமே அப்படி நினைத்து நான் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். 1 ஆடு 2 ஆடா போச்சு, 2 ஆடு 3 ஆடா போச்சு, 3 ஆடு பண்ணையா போச்சு, மாட்டை வாங்கின ஒட்டகத்தை வாங்கின, அது பாட்டுக்கு தாறுமாறா பெருகி போச்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட சொல்றான். அந்த 2வது நபர் குகையில மாட்டிக்கிட்ட 2வது நபர் சொல்றான், யா அல்லாஹ் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு போனா அவன் காசை வந்து அதை ஒரு தொழில முடக்குன, தாறுமாறா பெருகிருச்சு. அல்லாஹ் அந்த நேரத்தில் வந்துட்டான். அவன் பயங்கர பண்ணையா போச்சு. ஆட்டு பண்ண ஒரு பக்கம், மாட்டு பண்ண ஒரு பக்கம், ஒட்டக பண்ண ஒரு பக்கம், இப்படி தாராக செல்வம் குவிஞ்சு இருக்கிற நிலையில அவன் வர்றான். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்டு நான் வேலை பார்த்தா நினைவு இருக்கா? நினைவு இருக்கு. எனக்கு கூலி தரணுமே நினைவு இருக்கா? நினைவு இருக்குது. அதை கொடு. இந்த ஆருக்கு ஆட்டு பண்ண எடுத்துட்டு போ, இந்த ஆருக்கு மாட்டு பண்ண எடுத்துட்டு போ, இந்த ஆருக்கு ஒட்டக பண்ண எடுத்துட்டு போ. இவன் சொல்றான், யாரு? இந்த துவா செய்றான் என்று நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றானா, கேலி பண்ணாதப்பா, இது கேலி தான் நினைப்பான். ஒரு ஆளு கிட்ட 100 ரூபாய் கொடுத்து வச்சுட்டு போறாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சு 100 ரூபாய் கேட்கிறாரு, இந்த வீட்டு எடுத்துக்கண்டா கிண்டல் தான் நினைப்பான் ஒருத்தன். அவன் சொல்றான், இந்தப்பா நான் ஏழப்பட்ட மனுஷன், என்னை கிண்டல் பண்ணாதப்பா, நான் கொடுத்த வேலை செஞ்சு கூலியை தானே உன்ட்ட கேட்கிறேன், கிண்டல் செய்யலப்பா, நெசமா தான் நான் சொல்றேன், நான் உண்மையைத்தான் சொல்றேன், இது ஓய் தான்ப்பா, உன்னுடையதான். எப்ப நீ அந்த கூலியை வாங்காம போனாயோ அப்ப நான் அதை எடுத்து வைத்து நீ வந்தால் இந்த லாபத்தையும் இந்த அசலையும் தருவது என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் தீர்மானம் செய்து விட்டேன், அல்லாஹ்வை சாட்சியாக்கி நான் முடிவு செய்து விட்டேன். இந்த லட்சக்கணக்கான பணம் என்னை மசிய செய்யாது, நான் மயங்க மாட்டேன், இந்த தூக்கிட்டு போ
என்று அவ்வளவையும் அள்ளி கொடுத்துட்டான்லா. இது உனக்கு தெரியும், இதை நான் எதுக்கு செஞ்சேன்? யாருக்கு பயந்துக்கிட்டா? அட உனக்கு யாருக்குன்னா தெரியும்டா கூட அவனால ஒண்ணு செய்யல. வந்தானே, கேட்டு வந்தானே. இது உலகத்தில் யாராவது சொன்னா நம்புவாங்களா? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சேன், ஒரு 200 ரூபா கூலி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அதுக்கு இருக்கு போயில. நீனே சோத்துக்கள் ஆட்டு 200 விட்டுட்டு போயா நீ? அப்படி கேட்க மாட்டானே. யாரும் அவனுக்கு பேசுவானுல? அப்ப அவனுடைய சொல்ல எடுபடாது இந்த விஷயத்துல. சரி, அப்படியே போனா கூட அந்த 200 கொடுத்து விட வேண்டியானே. உன் காசு 200 எடுத்துட்டு போடான்னு சொல்ல வேண்டியானுங்க. நான் அதையும் சொல்லல. ஏன் செய்யல? உனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கிறது. நான் இந்த முதலீடை அவனுக்கு திருப்பி கொடுப்பேன் சொல்லி உலகத்தை சாட்சியாக்கி நான் செய்யல, உன்னைய மட்டும் சாட்சியாக்கி செஞ்சேன். யா அல்லாஹ், இந்த பணத்துக்கு உரியவன் வந்தால் இந்த முதல் அவளையும் நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன்ல அப்படின்னு சொல்லி உன்னை சாட்சியாக்குன. இதுக்கு சாட்சி சொல்ல எவனும் வரமாட்டான். எவனும் வந்துகிட்டு சொன்னியடா என்ன ஆச்சுன்னு கேட்க முடியாது. அது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் என்னைய இந்த பணம் காசு மயக்கல, உனக்கு பயந்து உன்னை முன்னிறுத்தி செய்த அக்ரிமெண்டை நான் நிறைவேற்றி ஆடு மாடலாம் அள்ளி அப்படி தூக்கி கொடுத்துட்டான்லா அப்படின்னு சொல்றாரு. இது லேசப்பட்ட விஷயமா? இதான் இறையச்சம்ங்கிறது. இறையச்சம்னா இதாங்க. பார்க்கிறோம், அல்லாஹ் அந்த குகையில இன்னொரு பகுதியை வளர்க்கிறான். ஒரு 3 1 பங்கு இடைவெளி வந்துச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் அந்த குகையை அடைத்து கொண்ட பாறை விலகுகிறது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், இன்னும் கொஞ்சம் காத்து, ஆனால் வெளியே வர முடியாது. அந்த லெவலுக்கு அது வந்திருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனுஷனை வீழ்த்தக்கூடிய பெரிய விஷயம் பணம் தான். உசுறு. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. நேர்மை இருக்குதா? கொடுத்த கடனை ஒழுங்கா திருப்பி கொடுக்குறீங்களா? வாங்கிய கடனை கடன் என்றாலே திருப்பி கொடுப்பதற்கு இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கடனா என்ன அர்த்தம்? கடனா ஏமாத்தி வாங்குறதுன்னு அர்த்தம். அப்படி விளங்கிட்டோம். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? யாராவது கடனை வாங்கிவிட்டு கொடுக்கணும் என்பதற்காக எந்த ரிஸ்காவது பண்றோமா? 90% பேர் பண்ணுவது கிடையாது. அப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கடனை மட்டும் கொடுக்கல, எல்லாத்தையும் அதில் கிடைச்ச முதலீடெல்லாம் சேர்த்து கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். சில ஆளுக்கு இருக்கிறாங்க, ரொம்ப சோத்துக்கு லாட்டரி அடிப்பான். அந்த நேரத்தில் என்ன செய்வான்டா? அல்லாட்ட ஒரு நேர்ச்சி செஞ்சிருவான். என்ன நினைச்ச? யா அல்லாஹ், என்னை நீ பணக்காரனாக்கினால் ஒரு 10% நான் உனக்காக கொடுக்குறேன்றான். ஒன்றும் இல்லை இல்லை, சும்மா சொல்ல வேண்டியானே. வச்சுக்கிட்டு இருந்தா சொல்ல மாட்டான். 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறவன் நான் 1 லட்ச ரூபாய் உனக்கு தரேன்னு சொல்ல மாட்டான். சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற ஒருத்தன் என்ன செய்வான்னு கேட்டா, யா அல்லாஹ், என்னை நீ பணக்காரனாக்கி பாரு, எனக்கு நீ தருவதில் நான் 10% உனக்காக தருவேமா. அல்லாஹ் ஒரு 500 ரூபா கொடுத்தான்னு வைங்களேன், 10% கொடுத்துருவான். 50 ரூபா கொடுத்துருவான். ஒரு 1000 ரூபா அல்லாஹ் கொடுத்தான்னு வைங்களேன், 100 ரூபாய் கொடுத்துருவான். அல்லாஹ் 10 கோடியை கொடுத்தான்னு வைங்களேன், கொடுக்க மாட்டான். 1 கோடி கொடுக்க மாட்டான். இது 1 கோடியா? 1 கோடி எப்படி கொடுக்கிறது? ஒன்னும் வராம இருக்கும்போது சொன்னா, யா அல்லாஹ், எனக்கு கொடுத்தால் நான் 10% உனக்கு தருவேன்னு சொன்னான். அல்லாஹ் 1 கோடியை கொடுத்துட்டான்னு சொன்னா, அல்லது 10 லட்சத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா என்ன பண்ணுவான்? 1 லட்சமா? 1 லட்சத்தை கொடுக்கறது உசுர கொடுக்குற மாதிரி அவனுக்கு தெரியும். 1 லட்சத்தை எப்படி கொடுக்கறது? அதுக்கு ஏதாவது சாட்சா பண்ணி ஏதாவது அவனை அல்லாஹ் ஏமாத்தப்போ சமாதானம் பண்ணி கொண்டு அவன் என்ன செய்வான்? எல்லாம் இன்னும் கொஞ்சம் சில பணிகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறமே எடுத்து கொடுத்துக்கிறேன், இப்போ ஒரு 50 ரூபாய் கொடுக்குறேன்னு என்ன செய்வான்? அல்லாஹ் ஏமாத்துறானே இல்லையா? செய்யறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் செய்த அக்ரிமெண்ட்டுகளை காசு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அப்படியே பின்வாங்கிறாங்க. ஒரு பிரச்சனை நடக்கு, தீப்பத்தி எரியும், ஒரு வீடு பிடிச்செல்லாம் பத்தி எரியும், அவசரமா மசோரா போட்டுருவோம். அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவான்னு கேட்டா, நம்ம பேர்ல 1000 ரூபாய் எழுதிக்கிறீங்கன்றான். இவனை நம்பி நம்மளும் போய் 1000 ரூபாய்க்கு என்னத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்தா, அது சொன்ன அது அப்படின்றான். சொன்ன இல்லையா? அப்ப இந்த காசு விஷயத்துல அழிக்கிற, காலையில வர்றேன்னு சொன்னா வந்துடுறான், சாயந்தரத்துக்கு வர்றேன்னா வந்துடுறான். அதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறான். ஒரு 95% பேரு காசு மேட்டர்ல வாக்களிச்சாண்டு வைங்க. அதான் அந்த எமோஷனலா சொல்லிவிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவு சக்தி இருக்காது போல இருக்கு. வீட்டிலாம் வேணாங்கிறாங்க, வேற தேவைகள்லாம் இருக்கு, சொந்தக்காரங்கள்லாம் கேட்டு வந்துட்டாங்க, இந்த அதுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு கொடுத்துட்டேன்.
அட அல்லாஹ்வுக்காக நீ தருவதாக வாக்களித்ததை அது எப்படி உனக்குள்ளதை நீ வச்சுக்கிறவ? நீ அல்லாஹ்விடத்தில் செய்யற ஒரு அக்ரிமெண்ட்டை எப்ப நீ ஏழைக்கு கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏழைக்கு கொடுப்பதாக ஒருவன் முடிவு செஞ்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில என்ன? அல்லாஹ் கொடுக்குற நல்ல விளங்கிக்கிறன்னு. ஒருவருக்கு தருவதாக நீங்கள் வாக்களித்து விட்டால் அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். நீங்கள் செய்த அக்ரிமெண்ட் அல்லாஹ்விடத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் ஒருத்தரையா விசாரிப்பானாம். அடியான்ட்ட ஒருத்தர் கூப்பிட்டு கேட்பானா, டே வாடா, நான் பசியோட வந்தனே, எனக்கு சோறு போட்டியான்னு கேட்பானா அல்லாஹ். அவன் என்ன செய்வானா, யா அல்லாஹ் உனக்கு பசியா? நீ எப்ப பசி வந்துச்சு உனக்கு? நீ எப்ப என்கிட்ட வந்த? நான் எப்ப உனக்கு இல்லைன்னு சொன்னேன்? நீ வரவும் இல்லை, உனக்கு பசிக்கவும் செய்யாத, நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லையேமானா. அல்லாஹ் சொல்லுவானா, அன்னைக்கு ஒருத்தன் ஏழை வரல, பிச்சைக்காரன் வரல, வாசல் நின்று கேட்கல, பசி தாங்க முடியாம சுருளல, நீ போயிட்டு வந்து விரட்டல, அந்த இடத்துல அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை பார்த்திருப்பாய். அங்காட நான் நிற்கிறேன், அவனுக்கு கொடுத்தால் நீ எனக்கு கொடுத்ததாக நான் வர வச்சிருப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய அதே மாதிரி அல்லாஹ் கேட்பானா இன்னொருத்தன்ட்ட, டேய் குளிர்ல நடுங்கி கொண்டிருந்தேனே, எனக்கு ஏண்டா ஒரு போர்வை தந்து உதவல அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் உனக்கு குளிரா? நீ நடுங்கனியா? என்கிட்ட வந்தியா? நான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு அவன் கேட்பான். அல்லாஹ் சொன்ன, பாவி ஒரு நாள் வரல, ஒருத்தன் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நடுங்கிட்டு வாசல் நின்று குளிர் தாங்க முடியலைங்க, ஒரு போர்வை கொடுங்க வாசல்ல படுத்துக்கிறேன்னு கேட்டானு கொடுத்தியா? கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். அப்ப எனக்கு தந்ததா நான் எடுத்திருப்பேன் நல்லா சொல்றான். அப்போ காசு சம்பந்தமாக நீங்கள் அளிக்கிற எந்த வாக்குறுதியும் அல்லாஹ்வுக்கு தருவதாக கொடுக்கிற வாக்குறுதி. ஒருவருக்கு உதவி செய்வதாக ஒருத்தர் வந்து கேட்கிற, கல்யாணம் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு மகளுக்கு நகை வாங்கி போடணும், டவுரின்னு கேட்டா கொடுக்க கூடாது, ஹராமான விஷயத்துக்கு. வேற ஒரு காரியத்துக்காக கேட்கிறாரா, வீடு கட்டணும், ஒரு 10,000 ரூபாய் ஷார்டேஜா இருக்கு தாங்கன்னு கேட்கிறாரு, தர்றேன்னு சொல்லிட்டீங்க, அது அல்லாஹ்ட்ட செய்யணும்னு அர்த்தம். காசு விஷயமாக ஒருவருக்கு தருவதாக நீங்கள் சொன்னால் அதுக்கு சொந்தக்காரன் அவர் கிடையாது, இனிமே அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டோமே, நீ கொடுத்து ஆகணும், என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த கடன் நிறைவேற்றி ஆகணும், இல்லைன்னா உனக்கு வந்து நீ அல்லாஹ்வை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அப்ப இந்த மனிதருடைய தன்மையை பாருங்க, இவ்வளவையும் பார்த்துட்டு அவர் அசைக்க முடியலைங்க. இந்த ஆட்டு பண்ணை, இந்த மாட்டு பண்ணை எல்லாம் கொடுக்கும்போது அவர் கல்பையே அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்காதா? நமக்கு இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கல்பை அறுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நிலையில அந்த மனுஷனுக்கு இருந்தும் கூட தூக்கிட்டு போடான்ட்டான், கொஞ்சம் கூட கலங்காம. அதுக்கு தான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான், குகையில இன்னொரு பகுதியை விளக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இதுதான் இறையச்சம். அப்ப இந்த காசு பணம் கொடுக்கல் வாங்கல் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காசு பண விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபருல் ஷஹீது குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் ஆயிட்டான் ஒருத்தன். ஷஹீதுனா என்னங்க? அல்லாஹ்வுக்காக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் செய்வது, அதான் ஷஹீத். உயிரை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய், அல்லாஹ் சொன்ன வழியில அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் காட்டி தந்த முறையில உயிரை தியாகம் செய்யறதுக்கு பாருங்க, அதுக்கு கிடைக்கிற பரிசுக்கு நிகரா ஒரு பரிசும் கிடையாது. அவங்களுக்கு கபர் வேதனை கூட கிடையாது. யாருக்கு? மற்றவங்கள கபருக்கு போவாங்கல்ல, நபிமார்கள் கூட கபர்ல இருப்பாங்க. ஆனால் ஷஹீதுகள் இருந்தார்களே, ஆனால் செத்த உடனே சொர்க்கம், செத்த உடனே சொர்க்கம். ஆனால் எப்படி போவாங்கன்னு கேட்டா மனித வடிவத்தில் போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? பறவை வடிவமாக அவர்கள் சொர்க்கத்திலே சுற்றி திரிவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன மனித வடிவமா போறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு மஹ்ஷர்ல விசாரித்து உனக்கு சொர்க்கம் உனக்கு நரகம், அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கபர்லையும் வைக்கல விரும்பல, சொர்க்கத்தையும் கொடுக்க நினைக்கிறான், அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன பண்றான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்வாஹுஹும் ஃபீ ஹவாசிலி துயூரின் ஹுதுரின் தஸ்ரஹு ஃபில் ஜன்னதி ஹைது ஷாஅத்ங்கறாங்க. அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் பச்சை நிற பறவை கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு அவை சொர்க்கத்திலே சுற்றி திரியும். கூடுதான் பறவையா இருக்குமே தவிர உள்ள இருக்கிற நம்முடைய ரூஹு தான். நம்மிடமிருந்து எடுக்கப்பட்ட உயிர்களை அந்த பறவை கூட்டுக்குள்ளே அடைத்து அவை சொர்க்கத்திலே சுற்றி திரியும். அந்த இன்பங்களை வந்து பறவை வடிவத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அவ்வளவு பெரிய தரஜா யாருக்கு இருக்குது? ஷஹீதுகள் கபர் கிடையாது, அவங்களுக்கு நேர போயிடுறாங்க, அங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும்தான். ஷஹீதுகளா இருந்தால் அவர்கள் மாத்திரம் நேர கபர் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாசின் சூராவோட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அந்த 3 தூதர்களை அனுப்பி வைக்கிறான், ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க. இன்னொருத்தர் சொல்லி காட்டுறாரு, அப்பவும் ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க. கடைசி என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆளை காலி பண்ணி போடுறாங்க. அல்லாஹ் உடனே சொல்றான், கீழதுகுலில் ஜன்னா, உடனே சொல்லப்பட்டு விட்டது செல் சொர்க்கத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டுங்கிறான். யாருக்கு சொல்றான்?
அவரை கொண்டு விட்டாங்க. ஒரு நல்ல மனிதரை, ஒரு இறை தூதருக்கு சப்போர்ட்டா வந்தவரை கொண்டு விட்டாங்க. கொன்ற உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கீலதுகுலில் ஜன்னா, செல் சொர்க்கத்திற்கு என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. யாழைத்த கௌமி யாலமூன், என் சமுதாயம் இதை தெரியக்கூடாதா, நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனே, அதை விளங்கியா திருந்த மாட்டாங்களான்னு அவர் சொன்னார். நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்கள் சொன்னா உடனடியாக சொர்க்கத்துக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபர் லிஷஹீதி குல்லு தம்பின், எல்லா பாவங்களும் ஷஹீதுக்கு மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் உயிரை அர்ப்பணம் செய்தார் என்று சொன்னால் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். இல்ல தைன், கடனை தவிரங்கிறாங்க. கடனை பாவத்துல சேர்க்கிறாங்க. கடன் வாங்கிட்டீங்க பாருங்க, அது நம்ம பாவம் யாரை வழங்கி இருக்கிறோமா? கடன் என்பது ஒரு பாவம். கடனாளியா மூத்தா போனா உன் நன்மையெல்லாம் பிடிக்க அல்லாஹ் அங்க கொடுத்துருவான். மறுமையில எப்படி எல்லாம் கடனுக்கு பைசா பண்ண முடியும்? ஒரு ஆள் நம்ம கடன் வாங்கிட்டோம், வாங்கினால மூத்தா போயிட்டோம், நம்ம கடன் தந்தவன் அங்க வருவான்ல, யாரெல்லாம் என்கிட்ட 10,000 வாங்கி தரல, எங்கடா 10,000 கேட்பானா? அங்க 10,000 இருக்குமா? இருந்தால் செல்லுமா? அங்க என்ன ரூபா? அங்க என்னன்னா நம்ம செஞ்ச தொழுகை, நம்ம நோன்பு, நம்ம ஜக்காத்து, நம்ம தஸ்பீ, இதுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருப்போம்ல, அதான் கரன்சி. அங்க செல்லுபடி ஆகிற கரன்சி எது? நம்முடைய அமல்கள் தான் கரன்சி. இந்த 10,000 ரூபாய் அவன் கொடுத்தவனுக்காக வேண்டி ஒரு 6 மாச தொழுகை அவன்கிட்ட கொடுறான்ல. 6 மாசம் உதாரணத்துக்கு அவன் சொல்றான், எதை எப்படி கொடுப்பான்? 6 மாச தொழுகை எப்படியும் கொடுத்தா நம்ம கணக்குல என்ன ஆயிரு? இவன் 6 மாசம் தொழுவல, 6 மாசம் கஷ்டப்பட்டு சுபுக்கு போய் லோருக்கு போய் அங்க போனா நீ தொழுவலன்றான்ல. வாங்கின கடன் கொடுக்கல, இல்ல அவனுக்கு இப்படியும் கொடுத்தனால கொடுத்துட்டு போடா. கடனுக்கு பதிலாக இதை வாங்கிட்டு போய் இதான் இங்க செல்லும், வேற காசு பணமா செல்லாது என்று பிடித்து கொடுத்துருவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடனுக்காக வேண்டி அப்படி போட்டு ஃபைசலா பண்ணி போடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடன் என்பதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். ஒரு ஆள் மூத்தா போயிட்டா கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆள் இறந்துட்டார், வாப்பா மூத்தா போயிட்டாரு. மூத்தா போனா என்ன செய்றீங்க? சொத்தை பங்கு பிரிக்கிற ஆசைப்படுறீங்க, கத்தம் ஒருக்கு ஆசைப்படுறீங்க, போட்டி போடுறீங்க, பாத்தியா வருது, மத்த விஷயங்கள் செய்யறதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, ஆர்வப்படுறீங்க. முதல்ல என்ன செய்யணும்? குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், அடே சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வசியத்து பண்ணிருக்கானான்னு பாடுறாங்க. அல்லாஹ் சொத்தை பிரிக்க, நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா, நான் மூத்தானவன என் சொத்தை பங்கு வச்சுக்க போட்டி போடக்கூடாது. நான் மூத்தான பிறகு நான் யாருக்காவது எதையாவது கொடுக்க சொல்லி இருக்கிறேனா? வசியத்துன்னு சொன்னா ஒரு மனிதன் வாழுகிற காலத்திலேயே யாருக்காவது கொடுங்க, என்னென்ன பணிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் என்னது? வசியத். இது 1/3 பங்கு அளவுக்கு நம்ம செய்யலாம். எல்லா சொத்தையும் வசியத் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய அனைத்து சொத்தையும் வசியத் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தால், 30 லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வசியத் பண்ணலாம். 3 லட்ச ரூபாய் வச்சுக்கிறோம், 1 லட்ச ரூபாய்க்கு வசியத் பண்ணலாம். 30,000 ரூபாய் வச்சுட்டு போறோம், 10,000 ரூபாய்க்கு தான் வசியத் பண்ணலாம். 300 ரூபாய் வச்சுக்கிறவன் 100 ரூபாய்க்கு வசியத் பண்ணலாம். அவன் வைத்திருக்கிற சொத்துல 1/3 பங்கு 33% அவன் என்ன செய்யலாம்? இன்னாருக்கு கொடுங்க, இன்ன பணிக்கு கொடுங்க, வள்ளியாசலுக்கு கொடுங்க, அந்த ஏழைக்கு கொடுங்க, அந்த அக்காவுக்கு கொடுங்க, இந்த தங்கச்சிக்கு கொடுங்க என்று என்ன செய்யலாம்? வசியத் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பாடி உளுந்தவன செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எங்க வாப்பா, எங்க அத்தா, என் புருஷன், என் பொண்டாட்டி ஏதாவது உங்களுக்கு தரதா சொல்லியிருக்கிறாங்களா? வசியத் பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது சாட்சி இருக்குதா என்று முதலில் விசாரிக்க வேண்டும். அது 3 மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணணும். 3 பங்குக்கு உள்ள இருந்தால் அதை நிறைவேற்றணும். கூட இருந்துச்சுன்னு சொன்னா 3 பங்கு பதிலாக மொத்தத்தையும் பண்ணிட்டு போயிருக்கான். இவருக்கு 100 அவருக்கு 100 தான் டோட்டல் பண்ணா மொத்த சொத்தும் போயிருது. அப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த 66% குறைச்சி 33% கொடுக்கணும். இப்படி நம்ம வசியத்தை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணும். ரெண்டாவது என்ன நிறைவேற்றணும் தெரியுமா? அவு தைனின், பாப்பா கடன் வச்சுட்டு போயிருக்காரா, ஜனாசா போட்டுக்கிட்ட கேட்கணும். சொத்தை பிரிக்க கேட்கணும். என் தந்தை இறந்து விட்டார், அவர் உங்கள் யாற்றமாவது கடன் வாங்கி இருக்கிறாரா, அதுக்கு ஏதாவது சான்று வைத்திருக்கிறீர்களா? இஸ்லாத்துல கடனுக்கு சான்று வேணும், எழுதி வச்சுக்கணும். அல்லது 2 சாட்சி வேணும். அவரா சொன்னவனை ஏத்துக்கிற தேவை கிடையாது. கடன் கொடுத்தால் ஒன்னு எழுதி கொள்ளுங்க. நல்லா சொல்றான் குர்ஆன்ல. பெரிய ஆயத்து பாருங்க, குர்ஆன்ல பெரிய ஆயத்துமா, கடன் பற்றிய ஆயத்து. இதா ததாயந்தும் பிதைனின் ஃபக்துபூஹு, நீங்கள் கடன் கொடுத்துவதாக இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த சீட்டை அவர் கொண்டு வரணும். இந்த அவங்க அத்தா எழுதி தந்திருக்காங்க, என்கிட்ட 10,000 வாங்கியிருக்கிறாங்க என்று கொண்டு வந்தால் அந்த கடனை தீருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் 2 சாட்சி வர்றாங்க. இவருக்கு 10,000 கூட எனக்கு தெரியும், என்னை வச்சு தான் வாங்கினாரு, நாங்க 2 பேரும் தான் சாட்சி. அவன் போய் சொன்னா அவனுக்கு எல்லாம் உள்ளது, அவன் அங்கே மாட்டிக்கிடுவான். இறையச்சம் இல்லாதவன் தான் போய் சொன்னா மாட்டிக்கிடுவான். அந்த மாதிரி முதல்ல செய்ய வேண்டிய வேலை கடன் என்று திருமறை குர்ஆன் சொல்லுதே. அதில் யாராவது கவனம் செலுத்திருக்கிறீங்களா?
உங்க அப்பா கடன் வச்சது யாராவது விசாரித்து எங்க அப்பா பட்ட கடனை எல்லாம் நான் கழிச்ச பிறகுதான் சொத்தை பங்கு வைப்போம் நடந்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் பிறகுதான் அக்காவுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, அண்ணனுக்கு எவ்வளவு, தங்கச்சிக்கு எவ்வளவுன்னு பேசணுமே தவிர அதுக்கு முன்னாடி சொத்தையை பிரிக்க கூடாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மேற்று கடன்கிறது. அப்ப இந்த கடன் விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க. இன்னும் சொல்ல போனா பொருளாதார ரீதியான இந்த மோசடிகளால் நமக்கு பயங்கரமான இழப்பு ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முஃப்லிஸ்னா என்ன? அதாவது திவாலா போனவன், பாப்பருங்கிறோம்ல, மஞ்சள் நோட்டீஸ் விட்டவன். அப்ப முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. திவாலாகி போனவன். சஹாபாக்கள் சொல்றாங்க, யார்கிட்ட காசு இல்லையோ, பணம் இல்லையோ, ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரனா இருக்கிறான், அவன் தான் முஃப்லிஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல அவன் இல்ல முஃப்லிஸ். பாப்பரா போனவன் யார் என்று கேட்டால், நிறைய தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், நிறைய இபாதத்துகளை தலைக்கு மேல சுமந்து கொண்டு வருவான். அதே நேரத்தில் அவனை திட்டிருப்பான், இவனை ஏசிருப்பான், அவன் சுத்த அபகரிச்சிருப்பான், இவனை களவாண்டு இருப்பான், இவனுக்கு துரோகம் செஞ்சிருப்பான். இந்த நிலையில வருவான். ஒன்னையா பறிச்சு அல்லாஹ் கொடுத்துட்டு இவனை ஒண்ணுமில்லாம வைக்கிடுவான். அவ்வளவு அமலையும் கொண்டு போனவன் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு பார்த்தா ஒரு அமலும் செய்யாதவனை நிக்க வேண்டியதான், கையை வச்சுக்கிட்டு. மறுமையில கையில ஒண்ணுமே இருக்காது. இப்படி அவன் நிற்பான். அதாச்சும் பரவாயில்லை, இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை, ஜீரோவில் இருந்தா கூட பரவாயில்லை, நரகத்தில் சொல்ல முடியாது. நன்மை ஒண்ணும் இல்லாம இருக்கிறான். அதோட எல்லாம் நிக்க மாட்டானா. இன்னும் 10 பேர் நிப்பாங்களே, யாரெல்லாம் எனக்கு தரணும், ஒண்ணுமே இருக்காது. வந்துட்டேன் தொழுகையும் பிடிங்கி கொடுத்தாச்சு, நோம்பையும் பிடிங்கி கொடுத்தாச்சு, எல்லாம் நல்லதையும் பிடிக்கும், ஒண்ணுமே இல்லை. என்னடா வச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அவன் செஞ்சான்ல தப்பு, அதை தூக்கி இவன் தலையில வை. அவன் 6 மாசம் தண்ணி அடிச்சான்ல, அந்த பாவத்தை இவன் கணக்குல ஏத்து. நீங்க தண்ணியை அடிக்கல, அங்க என்ன கணக்கு வரும்? இவன் 6 மாசம் தண்ணி அடிச்சான்னு வரும். நம்ம தண்ணி அடிக்கல, நம்ம போதைப் பொருளை தொட்டு கூட பார்க்கல. ஆனா நம்ம என்ன செய்வோம்? கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னா, கொடுக்காம போயிருந்தீங்கன்னு சொன்னா, மோசடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, அடுத்தவன் சொத்தை சாப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன வரும்? நீங்க செய்யாத தப்புனா உங்க தலையில, நீங்க செஞ்ச நன்மையில அவனுக்கு, அவன் செஞ்ச தப்புனா உங்களுக்கு. என்ன கெதிக்கு ஆளாவுறது நம்ம அங்க? இப்படி எல்லாம் ஆக்கிவிட்டான்னு சொன்னா என்ன கெதி நமக்கு? இதை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் இந்த மனிதரிடத்துல காணப்பட்ட நிலை வந்துடும். இந்த காசு பணம் பெருசு இல்ல, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதே மாதிரி தான் வரதட்சணை. அப்படித்தானே காசு தானே பல்ல காட்டுறீங்க. ஏகத்துவம் பேசுறான், பைசாவில் விழுந்துடுறான்ல. ஓ ஷிர்க் பிதஅத், உசுர கொடுப்போம், தடுத்துருவியா பாக்குமா, அல்லாஹ்வுக்கு சாவரடிங்கிறான். எது குர்ஆன்ல உள்ள அப்படி கடைப்பிடிக்கிற மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி 100% கடைப்பிடிக்கிறவன் பேசுறான். கல்யாண பேச்சு வரும், வாங்கிவிட்டு நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், அம்மா அம்மா சொல்லி கேட்க மீற முடியலைங்கிறான். உம்மா வந்து அம்மா பழி போடுறதுக்கு, உம்மா பழி போடுறதுக்கு வாப்பா. இவனுக்கு தைரியம் இருந்தா இம்மா மேல பழி போடுவானா? எத்தனை விஷயத்தை வந்து இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஃபைட் பண்ணி எல்லா சொந்தக்காரனையும் ஓரம் கட்டிட்டு கட்டினியா இல்லையா? அதுக்கு ஃபைட் பண்ண தெரிஞ்சா இல்லையா? சினிமாவுக்கு போறதுக்காக வேண்டி அழுது புரண்டு காசு வாங்கிலாம் ஒரு காலத்தில் போனீங்களே. அப்போ உன்னால வந்து அழுது புரண்டு காரியம் சாதிக்க இயலும். உனக்கே உள்ளுக்கு விருப்பம் இருக்குது, காசு விஷயத்துல உனக்கே நாட்டம் இருக்குது, பழி சுமக்க அவங்க இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணி வாங்கி போட்டு எவ்வளோ சொன்னேன், அவங்கள தாயார் வந்து ரொம்ப முடியலை, மீற முடியலை என்னால. அட மானம் கட்டவன, இது அல்லாட்ட எடுபடுமா? தாயார் சொன்னாங்க மீற முடியலைன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? இத லா தாஅத லி மக்லூக்கின் ஃபீ மாசியத்தில் ஹாலிக், படைச்ச இறைவனுக்கு எதிரான காரியங்களில் படைப்புக்கு கட்டுப்படாதேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒன்று சொல்றான், அத்தா ஒன்று சொல்றான், அத்தாவத்தி கடாசில் போயிட்டு இருக்கணும் ஒரு முஸ்லீம். அல்லாஹ் ஒன்று சொல்றான், அம்மா ஒன்று சொல்றாங்க, அம்மாவத்திக்கு போட்ட வேண்டியது. அதுல மற்ற விஷயத்துல கவனி, சோறு விடு, கஞ்சி ஊத்து, நல்ல கண்ணியமா வச்சுக்க. அதே நேரத்தில் வந்து அவங்க தப்பான காரியத்துக்கு கட்டளை போட்டாங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து நில்லுங்கிற அல்லாஹ். ஏன் சொல்லதான் நீங்க கேட்கணுமே தவிர அந்த நேரத்தில் அத்தா கிடையாது. இன்ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா, எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் உன்னை கட்டாயப்படுத்துவார்களேயானால் அவங்களுக்கு கட்டுப்படாது. வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்தில் நல்லபடி அவங்களோட நடந்துக்க, அதே நேரத்தில் வந்து மார்க்க விஷயத்தில் அவங்களுக்கு கட்டுப்பட்டுறாத அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வரதட்சணை விஷயத்தில் நம்ம எதுல வீழ்ந்துரும் தெரியுமா? இந்த 50 லட்சம் 10 லட்சம் 10,000 20,000 30,000 40 பவுன் நகை, காரு, விசா, வீடு, இதுகளெல்லாம் நம்மளை வீழ்த்தி விடுகிறது. இத்தனை வருஷம் கட்டி காத்த கொள்கை கோட்பாடு எதையெல்லாம் எதிர்த்தோம்? குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஊரை எதிர்த்தோம், உலகத்தை எதிர்த்தோம், ஜமாத்துகளை எதிர்த்தோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், பலவித கஷ்டங்களுக்கு ஆளானோம், அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு அப்போ உறுதியா நின்றோம். முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நெஞ்சில கை கட்டி இருக்கும் பொழுது அதை தடுத்தார்களே, ஆனால் நாங்கள் செய்து செத்தாலும் ஜாவோமே தவிர உனக்கு பயந்துட்டு விட முடியாதான்னு சொன்னீங்களா இல்லையா?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில விரல் அசைத்திருக்கிறார்கள். இந்த சின்ன விஷயத்தை கூட நான் விட்டு தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்தே தீர வேண்டும் உறுதியா நின்றீங்களா இல்லையா? அது உண்மையான உறுதியாக இருந்தால் சில்லற விஷயத்திலையும் காட்டணுமா இல்லையா? பண விஷயத்திலையும் காட்டணுமா இல்லையா? அட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழி எனக்கு காட்டவில்லை, கொடுக்க சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள், அதை மீற மாட்டோம். தாய் தந்தையெல்லாம் மீறி கொண்டு நான் தனிச்சு கல்யாணம் பண்ணுவேன், நில்லு நீ, அதான் வற்புறுத்தினார்கள் என்று சொன்னால் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணுவதற்கு தாய் தேவையா? தகப்பன் தேவையா? வழி இருந்து செஞ்சு வைக்கணுமா? தேவை கிடையாது, நீனா பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி தப்பு செய்யாத வரைக்கும் அவங்கள மனம் குளிர வை. உன்னை தப்பான படுகொலியில தள்ளி அவங்க நரகத்துக்கு போய் அவங்களுக்கு அது நன்மை தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க சொல்ல மீறுவதுதான் அவங்களுக்கு மறுமையில் நன்மை. அவங்க சொல்ல கேட்டு நீ வரதட்சணை வாங்கினா நீனு நரகத்துக்கு போற, உங்க அம்மாவையும் சேர்த்து இழுத்துட்டு போற. நீ உன் தாய் சொல்ல எதிர்த்து விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னா அவங்களையும் நரகத்திலிருந்து காப்பாத்துற, உன்னையும் காப்பாத்திக்கிற. கூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காத்துக் கொள்ளுங்க நல்லா சொல்றானே. அந்த கட்டளை எப்ப நிறைவேறும்? தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் ஊர் சொன்னாலும் உலகம் சொன்னாலும் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தால் அவன் தான் இந்த மனிதர் மாதிரி குகையில மாட்டிக்கிட்டு பணம் அவர் அசைச்சு பார்க்கல. இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையெல்லாம் அவருடைய நம்பிக்கையை கொஞ்சம் கூட ஆட்டங்கான செய்யல பாருங்க. அந்த மாதிரி நடப்பவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தவர் கையேந்திரார் குகையில 3 பேர்ல ஒரு ஆள், யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள், தள்ளாத வயசு உள்ளவங்களா இருந்தாங்க, நான் தான் அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஆடு மாடுகளை ஒட்டகங்களை மேய்த்து விட்டு அதுல பால் கறந்து எடுத்து வருவேன். அந்த பால் தான் உணவு. நமக்கு பால் உணவு ஆச்சரியமா இருக்கும், சோறு திண்டு பழகின ஆள்களுக்கு அது விளங்காத விஷயங்கள். அந்த காலத்தில் பால் தான் ஒரு முழு உணவாக இருந்துச்சு. பாலை மட்டுமே குடிச்சிட்டு நினைச்சிருவாங்க, அதை பொழுது போக்கிடுவாங்க. பேரிச்சம்பழத்தை மட்டுமே தின்னுட்டு அதே உணவாக்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பாலை கறந்துக்கிட்டு வர்றாரு. அவர் சொல்றார் அல்லாஹ், யா அல்லாஹ் என் தாய் தந்தையருக்கு முதல்ல கொடுக்காமல் நாங்கள் சாப்பிடுவதில்லை என்று நான் வழக்கமாக வச்சிருந்தேன், உனக்கு தெரியும். பால் கறந்துட்டு வந்தா தான் திங்க மாட்டார், தான் குடிக்க மாட்டார், பொண்டாட்டி கொடுக்க மாட்டார், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் யாருக்கு? முதல்ல என்னுடைய பெற்றோருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பேன். அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுறது வழக்கமாக வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தேன், அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் நான் அவங்க சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என் பிள்ளைகளுக்கும் கொடுக்காம பராக்கு காட்டி கொண்டு அவங்கள தூங்க வச்சுட்டு என் பெற்றோர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுவேன் உறுதியா நின்று அவங்க தலைமாட்டிலே கால் மாட்டிலே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எழுந்த பிறகு அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிட்டேன்ல, இதை நான் உனக்காக செய்தான்னு எடுத்துக்கொண்டால் எங்களை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்து கேட்கிறாரு. உருண்டு விழுந்துச்சு மொத்த பாருங்க, சந்தோஷம் வெளியே வந்துட்டாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெற்றோர் எப்படி நடத்துற எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். தாய் தந்தையரை சாப்பிட்டுட்டு வீடுகளில் வயசானவங்க இருப்பாங்க, உங்க வாழ் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, முதல்ல தாய்க்கு தந்தைக்கு கொடுத்துட்டு தான் நீங்க சாப்பிடுறீங்களா? முதல்ல எல்லாம் தின்று விட்டு மிச்சம் தான் அம்மா அப்பா கொடுக்குறீங்க, கடைசியா கொடுக்குறீங்க, ஓரத்தில் தள்ளி ஊருக்கு வெளியே தள்ளி விட்டுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா இறையச்சம் உள்ள ஒருத்தன் தள்ளாத வயசுல உள்ள அந்த பெற்றோர்களை எப்படி கவனிக்கணும்னு கேட்டா தனக்கு முந்தி அவர்களை கவனிக்கணும். தன்னுடைய புள்ள குட்டிகளை விட தன்னுடைய தாயையும் தந்தையும் இவன் கவனிக்கிறானோ அவனுக்கு தான் இறையச்சத்தின் அடையாளம் இது. அவர் செஞ்ச இந்த அமலை அல்லாஹ் எந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த குகையிலிருந்து விடுதலை ஆவதற்கு இதை காரணமாக்குறானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியாக பெற்றோரை கவனிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு என்ன நடக்குது? கல்யாணம் பண்ணவனே விட்டு ஓடி போயிடுறாங்க. வயசான காலத்துல தாய் தந்தையரோட இருக்கணும் என்பதற்காக வேண்டிதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நம்முடைய மலத்தள்ளி, நம்முடைய சிறுநீரை கழுவி, நமக்கு ட்ரெஸ் போட்டு, நம்முடைய எல்லா குறும்புகளையும் சகித்து கொண்டு ராத்திரி பகல ஈ மொக்காம, கொசு கடிக்காம, வயிற்ற வலிக்காம அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்து திரும்பி லட்சம் தடவை முழிப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை முழிப்பாங்க பெற்ற தாய்மார்கள். அந்த அளவுக்குலாம் நம்மளை கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்து ஆளாக்குனாங்களே அப்படின்னு நினைக்காம வெறும் இந்த உடல் சுகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பொண்டாட்டி செய்யற கடமை இருக்கு. அதுக்காண்டி அம்மாவை போய் தெருவில் போட்டா அவங்கள கவனிக்காமையா, அவங்களோட கடமை செய்யாம நீ சொர்க்கத்துக்கு போயிருவியான்னு கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது தாயுடைய ஒருத்தர் வர்றாரு, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹய்யுன் வாலிதாக, உனக்கு வாப்பா அம்மா உசுரோட இருக்காங்களான்னு இருக்கிறாங்க. அவர் என்ன வர்றாருன்னு கேட்டா நான் ஜிஹாதுக்கு வர்றேங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் போறதுக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹய்யுன் வாலிதாக, உங்க வாப்பாவும் உம்மாவும் உசுரோட இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க.
போய் அங்கே போய் ஜிஹாது பண்ணுறா, எங்கே ஜிஹாது பண்ண வரீங்க? பாப்பா அம்மா கவனிக்காம வயசான ஆளுகளை விட்டுவிட்டு ஜிஹாது பண்ண போடல நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹய்யுன் வாலிதாக்க, உன்னுடைய தாயும் தந்தை உசுரோடு இருக்கிறார்களா, அவங்க மனசை குளிர வைப்பியா, அவங்களுக்கு செய்யற பணிவிடையை செய்வியா, அவங்களுடைய உன்னை எப்படி அவங்க வந்து மலை ஜலத்தை கழிச்சிட்டு இருப்பிய, எப்படி உன் ட்ரெஸ்ஸை மாத்தினார்களோ, எப்படி உன்னை கழுவினார்களோ, உனக்கு பவுடர் போட்டார்களோ, உன்னை தூக்கினாலே மனம் கமகமண்டு வாசம் வர்ற மாதிரி ஆக்குனாங்களே, அதான் உன் இயற்கை வாசமா? நீ சிறுநீர் கழிச்ச மேனிக்கு மூத்திரம் மேஞ்ச மணிக்கு தூக்குனா அந்த வாசம் வருமா? பிள்ளைய தூக்குனா மணக்குது இல்லைங்க, அது பிள்ளைக்கு உள்ள இயற்கை மனமா? அம்மாக்காரி உண்டாக்குற செயற்கை மனம் அது. அவ கல்விக்கு இந்த பவுடர் கூட போட்டுட்டு அப்படி தூக்குனா கும்முன்னு அடிக்குது வாசம். அந்த மாதிரி ஆக்குனால இல்லையா உன் தாய்? இப்படியெல்லாம் உன்னைய வந்து அடுத்தவர்கள் தூக்கி ரசிக்கிற அளவுக்கு செய்தார்களே, நீ உன் பெற்றோருக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பணிவிடை செஞ்சீங்க? வீட்டில் வச்சு சோறு போடாதவனா இருக்கான், சகுத்து போயிடுவான், இறைச்சம் உள்ளவனா இவன். இவன் தொழுதாலும், இவன் நோன்பு வச்சாலும், இவன் வந்து ஏத்திகா பள்ளியாசல இருந்தாலும், தௌஹீதுல இருந்தாலும், சிறுக்கு வைக்காம இருந்தாலும் இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? இதனால லேசல கூட நினைக்கிறீங்களா? அவ பெற்றோருக்கு செய்யற கடமையிலிருந்து பெண்களையும் வச்சுக்கிறேன்னு, உங்கள் கணவன்மார்களை பெற்றோருக்கு பணிவிடை செய்வது தடுக்கிற குற்றத்தை செஞ்சு வைங்க, அதுக்கு அல்ல இருக்குவான். அவனுக்கு நான் சுமத்தி இருக்கிற கடமையை நீ வந்து திசை திருப்புறியா? அப்ப அது மாதிரி நீ செஞ்சா உன்னுடைய உன் தாய் தந்தையருக்கு என்ன நடக்கும்? அவளுடைய மகன் அந்த மாதிரி பண்ணுவான். உன் தாய் தந்தையருக்கு, பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு உன் மகன் இருப்பான்ல, உங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி உமா பட்டு போயிடுவான். ஏன் வச்சுக்க, ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வந்த புகுந்த பெண்கள் என்ன செய்யணும்? தாய் தந்தையரை கவனிக்கிறதுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும், உறுதுணையா நிற்கணும். வாப்பா கவனிங்க, முதல்ல மார்க்கப்படி தகப்பனாருக்கு முதல்ல சோத்த கொடுங்க, மார்க்கப்படி உமாவுக்கு முதல்ல சோத்த கொடுங்க, அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல கூட ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கணும்? பெற்றோருக்கு கொடுத்து அவர்களை மனங்குளிர யார் வைக்கிறானோ அவன் தான் இறையச்சம் உள்ளவன். அது அல்லாஹ் எவ்வளவு பெரிய அமலா ஏற்றுக்கொண்டு மொத்தத்தையும் ரிலீஸ் பண்றான்னு பாருங்க. 3 வரை ரிலீஸ் பண்றதுக்கு இவருடைய கடைசி இந்த அமல் தான் காரணமா இருக்குது. அப்ப இறையச்சம் என்று சொன்னால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா வகையிலையும் மிளிரணும், எல்லா வகையிலையும் நமக்கு வந்து நல்ல காரியங்கள் நம்மிடமிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கணும். இந்த மாதிரி நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இறையச்சத்தை சொல்லுதே தவிர மற்ற மதங்கள் மாதிரி ஏதோ காணிக்கை உண்டியல்ல போட்டா அல்லாஹ் குளிந்துருவான் நம்ம அப்படி இறைவன் இல்லையில. வேற மார்க்கங்கள் என்ன இருக்கு? இறைவனை தேவை உள்ளவர்களாக சித்தரிக்கிறாங்க. மற்ற மார்க்கங்களை எல்லாம் கடவுள்னா அவனுக்கு தேவை இருக்கும் நினைத்து காணிக்க போடுறாங்க. காணிக்க போட்டு என்ன நினைச்சுக்கிறான்? கடவுளுக்கு ஏதோ கொடுத்தாரு, நம்மளால என்ன நம்ம கொடுத்து விட்டோம் நினைச்சுக்கிறாங்க. உண்டியல்ல காசை போட்டுவிட்டு கடவுள் ஏதோ நம்ம கொடுத்தாரு, நம்ம அவர் கொடுத்து விட்டோம். அல்லது என்ன செய்வோம், ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு, தலைவரை சந்தோஷப்படுத்திருக்கா என்ன செய்வாங்க, ஒரு ஆடல் பாடல், முக்கியமான ஒரு ஜனாதிபதி வர்றான்னு வைங்களேன் வெளிநாட்டில இருந்து, அவரை வரவேற்க என்ன செய்வாங்க, 2-3 பொம்பளை ஆட விட்டு மியூசிக்கில் கொடுத்து அப்படியே அவரை குளிர வச்சோம்னு சொன்னா அவருக்கு அந்த அந்த சந்தோஷம் அடைஞ்சிருவார்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கரகாட்டம் குறவங்கருத்தி ஆட்டம் அவனை ரசிக்க வச்சு நல்ல முடிஞ்சு வச்சுக்காத, நீ எதை எனக்கு காசு பணத்தை கொடுத்த, நான் உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன செஞ்சேன், உனக்கு ஒரு கரகாட்டம் நீ பார்த்து ரசி முடிஞ்சு வச்சுப்பா உனக்கு இப்படி நினைக்கிறாங்க. எல்லா மதத்தில் அப்படி இருக்குது. கடவுளுங்கிறவன் வந்து காசு பணத்தில் தேவை உள்ளவன், உணவுல தேவை உள்ளவன், அல்லது ஆட்டம் பாட்டம் இசை பாட்டு இசையில் மயங்குவான்லாம் சொல்றாங்களா இல்லையா? இசையில மயங்குவானா இறைவன்? இறைவன் மயங்குறவன் இறைவனா? இறைவன் எதுக்கு மயங்க கூடாது? அப்படி இவங்க என்ன செய்யறாங்க, இசையில பாட்டை படிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணா இறைவன் அப்படி குளிந்துருவாரு என்றெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி மறக்குமா இது? இறைவன் இதெல்லாம் நாடவே மாட்டான். சமத், அல்லாஹு சமத். அல்லாஹ்ங்கிறவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து உண்டியல் காசு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நெத்தியை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் இந்து முஸ்லீமு கிறிஸ்தவன் நாத்திகன் பௌத்தன் அம்பட்டு பேரும் சேர்ந்துக்க, அதோடு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஜின்னையும் சேர்த்துக்க. லவ் அன்ன இன்சக்கும் ஜின்னக்கும், மனுஷன் பூரா அவனா சேர்றா, ஜின்னைலாம் உனக்கு துணைக்கு ஜின்னு நம்ம அளவுக்கு இருக்குமே, நம்ம 600 கோடி பேர் இருந்தோம்னா அது ஒரு 600 கோடிக்கு மேலே தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்துக்க, 1200 கோடி 1500 கோடி பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை யாரும் வணங்குவதில்லை என்று ஏகமன தீர்மானம் நிறைவேற்று. என்னுடைய தகுதியில் ஒரு ஊசியில ஒரு கடல்ல முக்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணி வருமோ அதை கூட அது குறைச்சிடாது போட. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒருத்தர் எங்களை வணங்கலன்னா எங்களுக்கு ஏதாவது வந்துருமா? போங்கடா, உங்களை பார்க்கறதுல பார்த்துக்கிறேன். ஒரு பயில வணங்கலன்னு தீர்மானம் போட்டாலும் சரி என்னுடைய தகுதியில் அது எந்த ஒன்றையும் குறைத்து விடாது. எல்லாம் சேர்ந்து கூடி ஏகமானதான், எல்லாம் 5 வேளை தொழுகை எல்லாம் கடைபிடிக்கிறது, தொழுதுகிட்டே இருக்கிறது, ஒரு கட்டளை மீறுவதில்லை என்று நீ முடிவெடுத்தாலும் என்னுடைய கிரேட்ல அது ஒரு கடுகளவு கூட அதிகமாகாது. போ,
நீ எல்லாம் சேர்ந்து என்ன வணங்கினாலும் சரி, எனக்கு அதில் புண்ணியம் கிடையாது. எல்லாம் சேர்ந்து வணங்க மாட்டேன் டிசைட் பண்ணிட்டு போ, எனக்கு அதில் எந்த நஷ்டமும் கிடையாது, போங்கடான்றான்ல. இதான் அல்ல. அல்லாஹ்க்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த நெத்தியை கொண்டு வச்சவன அவனுக்கு என்ன கிடைச்சி போயிடுது, குனிஞ்சவன என்ன கிடைச்சி போகுது, அல்லாஹ் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நீங்க பட்டினியா இருந்தால் அல்லாஹ்க்கு என்ன அல்லாஹ்க்கு மிச்சப்படுத்திக்கிற போனா ரேஷன் தட்டுப்பாடாக இருக்குது, நீங்க ஒரு மாதம் சாப்பிடாம இருங்க, அப்பதான் கொஞ்சம் சமாளிக்கல, அதுக்காக திங்காம இருக்க சொல்றான். நீ நான் தாண்டில திங்கிற ரமலான்ல, மற்ற நாளில் திங்கிறத விட ரமலான இழுப்பு ஜாஸ்தியா இருக்கிறது. டயத்தை மாத்திக்கிறீங்க, பகலுக்கு மேல ராத்திரியில் அடிக்கிறீங்க. நோன்பு திறக்கும் போது அடிக்கிறதே ஒரு நாள் ஃபுல்லா போதும், அப்புறம் தொழுதுட்டு வந்து அடி அடிக்கிறீங்க. 3 மணிக்கு உட்காந்து 4:30 மணி வரைக்கும் அது பாட்டு வண்டி ஓடுது. திங்கிற அளவையும் அந்த தரத்தையும் டேஸ்டையும் பார்த்தால் என்ன பெரிய தியாகம் பண்ணிவிட்டீங்க. இதுல எல்லாம் ஒண்ணு மிச்சம் வராது, செலவு தான் கூட. நீங்க வேணா கணக்கு பண்ணுங்களேன், போன மாசம் எவ்வளவு செலவு உங்க வீட்டில், ரமலான்ல எவ்வளவு செலவுன்னு பாருங்களேன். காசு கூட தானே செலவாகுது, அதுதான் நிறைய. அப்ப அதிகமா சாப்பிட்ற ரமலான்ல ஒரு தியாகம் பண்ணல, என்னத்துக்கு இதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல. அல்ல ஆகுண்டு ஆயிரம், அவனுக்கு என்ன காதான குறைஞ்சிட போதா, எல்லாம் திண்டாலும் 24 மணி தின்னுங்களேன் எல்லாரும், அவனுக்கு குறைஞ்சிருமா? குன்ஃபய கூன் இதை அறாத செய்யன் ஐயா கூறல குன்ஃபய கூன் ஆகுமா ஆயிரம், அவ்வளவுதான். அவனுக்கு என்னங்க மேட்ரு, உண்டாயிரும். விளையணும் விளையும் அழிஞ்சிடும், பெய்கின்ற பெஞ்சிடும், ஓடுனா ஓடிடும், மேகத்தை கொண்டா நிப்பாட்டுவான், கொட்டுமா கொட்டிடும், ஓடுமா ஒண்ணுமே இருக்காது, இப்படி ஏமாத்திட்டு ஓடி போயிடும். அப்ப அந்த மாதிரியா ரப்புல் ஆலமீனுக்கு வந்து என்னத்துக்கு இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த வணக்கங்கள் எல்லாம் நீங்கள் அவனுக்கு பயந்தால், அவனை உணர்ந்து நீங்கள் அச்சம் கொண்டால் உங்களுக்கு நல்லது நீங்கள் செய்வீர்கள், உலகத்துக்கு நல்லதை செய்வீர்கள், ஊருக்கு நல்லதை செய்வீர்கள், ஒருத்தர் அடுத்தவனுக்கு செய்யற கடமைகளை செய்வீர்கள், எல்லா வகையிலும் நல்லவனா நீங்க வாழ்வீர்கள். அப்படி வாழ்வதற்கு தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன். அதை செஞ்சிட்டீங்கன்னா என்னுடைய சொர்க்கத்தை அடைஞ்சிக்கிறீங்க. இதுதான் அடிப்படை. ஆக இறையச்சம் என்பது வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிறது, கம்மியா இருக்கிறது, ரொம்ப ஆழத்துல கிடக்கிறது. அதை வந்து நம்ம அதிகப்படுத்தி இந்த மாதிரி வணக்கங்களை செய்துவிட்டு அதை உருப்போடும். எப்படி உருப்படணும்? எப்படி உருப்படணும்? யா அல்லாஹ், உனக்காண்டி நான் தியாகம் பண்ணி தொழுக வந்திருக்கிறேன். இந்த இறையச்சத்தை வெளியில போன இன்னைக்கு உண்டாக்கிரு. வீட்டில் மட்டும் பள்ளிவாசல்ல மட்டும் இறையச்சத்தை உண்டாக்கி வெளியே போன என்னை தடம்பொருளை செஞ்சிடாத. நோன்பு காலத்தில் மட்டும் என்னை இறையச்சம் ஆக்கி நோன்பு முடிஞ்சோன்னு என்னை மாற செஞ்சிடாத. அல்ல எல்லா நேரத்திலையும் வையின்று நீங்கள் சங்கற்பம் எடுத்தீர்களே, ஆனால் இந்த உலகத்தில் வருகிற எந்த துன்பங்களும் கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம கஷ்டப்படுறோம் உலகத்தில், அல்ல வறுமையை தந்துடுறான், ஆடி போயிடுறோமா? இல்லை இறையை சேர்ந்து ஆடுவோமா? அல்ல வறுமையை தருவான், பிள்ளைய தரமாட்டான், பல சோதனைகள் எல்லாம் தருவான். இதெல்லாம் கூட நம்ம சமாளிக்கிறதே தவிர்க்கு. நம்மளை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனை மீறி தான் செய்ய முடியுமா? சரி, ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்களா? அப்ப உங்களை அல்ல வறுமையாக்கிட்டாங்கிறக்காண்டி ஊதிய உயர்வு கேட்டு எல்லாத்தையும் நிறுத்திடுவீங்களா? நீங்க என்ன நமக்கு செய்ய முடியுங்கிற அல்லாவுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தீர்ப்புக்கு பொருந்தி கொள்வதை தவிர வேற என்ன போக்கிடம் இருக்கு நமக்குங்கிற? ஒரு போக்கிடம் இல்லை. எங்க போகல மல்ஜாமினல்லாஹி இல்லா இலகி, அவனை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக இடம் இருந்தா, இந்தியா சரியில்லைன்னு அமெரிக்காவுக்கு போவானா, அமெரிக்கா சரி இங்கிலாந்துக்கு போவானா, எங்க போவீங்கன்னு அல்லா விட்டு அல்லாவை விட்டு எங்கேயாவது போறதுக்கு போக்க நமக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ் தரக்கூடிய அந்த கஷ்டம், வறுமை, துன்பம் எது வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இறைவன் அவனுக்கு அதிகாரம் அவன் செய்யறான், அவனுக்கு எதிராக நம்ம போய் காய் நகர்த்துறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, முடியாது. அப்படின்னா அதையும் சகிச்சுக்கொள்வோம். அந்த இறைவனுடைய அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் பேஸ் பண்ணலாம். மனிதனாக வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவையாக இந்த இறையச்சம் அமைந்திருக்கிறது என்பதை கூறி, உங்க ஊருடைய நிலைமை எனக்கு தெரியும், ஏன்னா 10:30க்கு மேல இருக்க மாட்டீங்க, நெளிஞ்சிருவீங்க என்ற காரணத்தினால ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வருகிற டிசம்பர் எங்க வச்சிருக்கு நம்ம மாவட்டத்தில்?